கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த ஒரு மேஜர் பைபிள் ஸ்டடீஸ் என்ற ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அந்த வகையில் நம்ம பார்த்து வருகிற வாட் பாஸ்டர் ரசல் செட் என்ற ஒரு ஆராய்ச்சி தொடர் 4 பாகங்கள் முடித்தாச்சு. அது நம்ம ஒரு 1 month கேப் எடுத்துக்கிறோம். 1 month கேப்புக்கு அப்புறம் பிறகு மீண்டுமாக 5வது பாகத்தை அங்கே நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். இதற்கிடையில் நாம் மேரேஜ் பற்றின காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப எளிமையான வகையில் அடிப்படையான விஷயங்களை மாத்திரம்தான் நம்ம டச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் கடந்த நாட்களில் பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ அடுத்து மிக முக்கியமான ஒரு டாபிக்கு, இதுக்கு சில பாகங்கள் நம்ம பிரிச்சிருக்கிறோம் நேரத்தை கருதி. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். வேதமானவர்களுக்குள்ள தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு டாபிக், அதுதான் எலெக்ஷன். பொதுவாக இந்த எலெக்ஷன் பற்றின விஷயங்கள் இது வேதமானவர்களுக்கு என்ன விஷயம் என்று ஒரு மேலோட்டமாக புரிந்து கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரிகளை, இப்போ இந்த எலெக்ஷன் டாபிக் பற்றி நாம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ நம்ம நம்புகிறோம் இந்த ஒரு ஸ்டடீஸ் எல்லாமே இல்லைங்களா, இந்த ஒரு யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டு வருகிற எல்லா ஸ்டடீஸுமே, ஸோ இது நாட் ஃபார் ஆல் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லா வேதமானவர்களுக்கான விஷயம் கிடையாது. மாறாக உண்மையான வேதமானவர்களுக்காக மாத்திரமே இந்த ஒரு ஆராய்ச்சிகள் நம்ம அங்கே வழங்குகிறோம். ஸோ இது அவங்களுக்காக நம்ம சமர்ப்பிக்கிறோம். இது தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் நம்ம இங்கே பண்ண முடியாது. எனவே சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக், புது டாபிக், ரொம்ப எசென்ஷியல் டாபிக் கூட, மிக முக்கியமான டாபிக். இதை பற்றின ஒரு நாலேஜ் கண்டிப்பாக பெற்றிருப்பது அவசியமாக இருக்குது. அப்போது பார்ட் 1 இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்ட் 1 டைட்டில் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஸோ இது இன்னைக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் மாதிரி கூட அங்கே இருக்கும். ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த சப்ஜெக்டை ரொம்ப ஃப்ரீ மைண்டில் அங்கே நம்ம கேட்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு தேவனுடைய கிருபையில் நம்ம எல்லாரும் சபையாக மிகப்பெரிய வாய்ப்புக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால இந்த மாபெரும் சத்தியத்துக்குள்ளாக இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய நாம் வந்ததுக்கு அப்புறம் வந்த உடனே நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தேவன் நம்ம கிட்ட சில விஷயங்கள் உருவாவதற்கு சில காலங்கள் அனுமதிச்சிருக்கிறான். நம்மளை இந்த பூமியில அதுக்காக வச்சிருக்கிறான். அது என்ன விஷயங்கள்லாம்? ஒன்று மிக முக்கியமான விஷயம், கிறிஸ்டியன் கேரக்டர் அல்லது கிரைஸ்ட் கேரக்டர், கிறிஸ்துடைய சாயலை உருவாக்குற விஷயம். அது நம்ம இந்த பூமியில இருக்கும்போது தான் அந்த விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் சகோதர சகோதரிகளே, நம்ம பாடத்துக்கு ஒரு ஆதார வசனமா எடுத்துக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்றாருன்னா, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். இங்கிலீஷ்ல endeavoring to keep the unity of the spirit in the bond of peace. சமாதான கட்டினால் ஆவியின் ஒற்றுமையை காத்து கொள்வதற்கு முயற்சி எடுங்கள் இல்லைங்களா. ஸோ முயற்சி எடுங்கள். endeavoringனா முயற்சி எடுங்க. to keep the unity of the spirit. பாருங்க, ஜாக்கிரதையா இருங்கள் என்ற வார்த்தையை விட endeavoring, ஒரு முயற்சி எடுங்க. அப்போ இது என்ன பாயிண்ட் பாருங்க. பிலிப்ஸ் டிரான்ஸ்லேஷன், இது பிரதர் ரசல் அவங்க நாட்கள்ல நிறைய இந்த டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுவாங்க. பிலிப்ஸ் டிரான்ஸ்லேஷன் அங்க எப்படி படிக்கிறோம்னா ரொம்ப அழகா வருது. மேக் இட் யுவர் எய்ம் டு பி அட் ஒன் இன் த ஸ்பிரிட் and you will inevitably be at peace with one another. பாருங்க சகோதர சகோதரி, நம்ம எல்லாரும் தனித்தனி அவயவங்களா இருக்கிறோம். அநேக பேசிக் கிளாஸ்ல கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்மளா கிறிஸ்துவோடைய சரீர அவயவங்களா இருக்கிறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம தனித்தனி அவயவங்களா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாக நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டியது அவசியமா இருக்குன்ற அந்த ஒற்றுமை மாம்சீக ஒற்றுமை கிடையாது. ஏன்னா மாம்சத்துல ஒற்றுமை வருவதற்கு வாய்ப்பே இல்லை.
ஏன்னா நம்ம எல்லாரும் வேற வேற இடத்துல இருந்து வந்திருக்கிறோம், வேற வேற பேக்ரவுண்டு, வேற வேற என்னங்க வேற 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 கண்டிஷன்ஸ்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். எனவே நமக்குள்ள மாம்சத்துல ஒற்றுமை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா எதுல ஒற்றுமை வரலன்னா ஆவி குறிக்குது மைண்ட் இல்லைங்களா? ஸோ மைண்ட் அளவுல ஸ்பிரிட் என்று சொல்லுவாங்க. ஸோ மைண்ட் அளவுல நமக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கணும், ஒன்னஸ் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், யூனிட்டி இல்லைங்களா? அந்த ஒற்றுமை அல்லது ஒன்னஸ், அந்த ஒருமை அங்க இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப சொல்றாரு, இந்த ஒருமை, ஆவியின் ஒருமை அது உங்களுக்குள்ள இருக்கணும். எனவே மேக் இட் யுவர் எய்ம். உங்களுடைய இதுவே குறிக்கோளா வச்சுக்கோங்க. இது சபையா பார்த்து பேசுறார். ஒரு சபைக்கு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, எபேசு சபைக்கு சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு எய்ம் இருக்கணும். என்ன எய்ம்னா, நமக்குள்ள எக்காரணத்தை கொண்டும் ஆவியின் ஒருமை இல்லாமல் போகக்கூடாது. ஏன்னா ஆவியின் ஒருமை இருந்தா தான் நமக்குள்ள எப்படி என்ன தெரியுங்களா, நம்ம ஒருவருக்கொருவர் ஒரு பாண்ட் இருக்கும். அந்த பாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அத சொல்றாரு பாண்ட் ஆஃப் பீஸ். பாண்ட் அப்படின்னா ஒரு பிணைப்பு. அப்ப நமக்குள்ள ஒருவருக்கொருவர் ஒரு பிணைப்பு, அந்த பிணைப்பு இருக்கிறதுனால அது சமாதான பிணைப்புங்களாம், பாண்ட் ஆஃப் பீஸ். அப்ப அந்த பிணைப்பு, அந்த பாண்ட் ஆஃப் பீஸ், சமாதானம் எனக்கூடிய அந்த கட்டு நம்ம ஒருவருக்கொருவர் இணைச்சிருக்குது. இந்த ஒருவருக்கொருவர் சமாதானம் என்ற ஒரு இணைப்பு நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த ஒன்னஸ் இன் தி ஸ்பிரிட் அவசியமா இருக்குது. இன்னைக்கு நம்ம சகோதரர்ல பழகுறோம், சகோதரர்ல பாக்குறோம். ஆனா நமக்குள்ள யோசிக்கணும், ஒரு சமாதானத்தோட சகோதரர்கிட்ட பழகுறோமான்னு யோசிக்கணும். ஒருவேளை சகோதரர்கிட்ட சமாதானத்தோட பழக முடியலன்னா பிரச்சனை என்னன்னா, நமக்குள்ள ஆவியின் ஒருமை அங்க இல்லாம இருக்குது, அல்லது குறைவா இருக்குது, தான் கண்டுபிடிக்கும். அதனால்தான் என்டீவரிங், முயற்சி எடுங்க டு கீப் த யூனிட்டி. அது பத்திரமா பார்த்து கொள்வதற்கு, அல்லது என்ன சொல்லலாம், கீப் தி யூனிட்டி சொல்லும் போது அதை அந்த ஆவின் ஒருமையை அது உங்களுக்குள்ள குறையாமல் அல்லது அது இழந்து போகாமல் நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப எக்லேசியா என்று சொல்லும் போது இல்லைங்களா, இன்னைக்கு பாருங்க நமக்குள்ள நிறைய பிரிவுகள் அங்க இருக்கு இல்லைங்களா. எக்லேசியா கர்த்தருடைய சரீரமான சபை, அது ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள கூட நிறைய பிரிவுகள் அங்க இருக்கு இல்லைங்களா. எப்படி உலகத்துல பேர் சபையில நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பேர் சபைகள் எவ்வளோ பிரிவு இருக்கு. இப்ப அவங்கள விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள கூட என்னன்னா நிறைய பிரிவினைகள் அங்க இருக்கு இல்லைங்களா. அதுக்கு நமக்கு பிரிவுகள் சொல்றதுக்கு சில பேர் கூட போட்டுக்கிறோம். ஒருத்தர் பிஎஸ்ஏ சொல்றோம், இன்னொருத்தர் ஐபிஎஸ்ஏ சொல்றோம், இன்னொருத்தர் அசோசியேட்டட் பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்றோம் இல்லைங்களா. சில பேர் பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்றோம், பிஎஸ் சொல்றோம். ஸோ அப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் கொஞ்சம் எல்லை மீறி எப்படி போகுதுன்னா, சில பிரதர்ஸுடைய பேரை பயன்படுத்தி நான் இவருடைய குரூப்பு, நான் அவருடைய குரூப்பு அப்படின்னு அந்த லெவலுக்கு அங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இது சத்தியத்தின்படி கரெக்டா இல்லையான்னு நம்ம எல்லாருக்கும் நமக்கே தெரியும். இது நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. பட் ஒரு கிறிஸ்டியன் கேரக்டருக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இல்லைங்களா, அது எந்த ஐக்கியத்தில இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, பட் சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. எந்த ஐக்கியத்தில் இருந்தாலும் சரி, பட் ஆவியின் ஒற்றுமை அது ரொம்ப அவசியமா இருக்குது. அப்ப பாருங்க, இந்த ஆவியின் ஒற்றுமையை அடைவது எப்படி, அல்லது முதல்ல அது எப்படி காத்துக்கணும். முதல்ல ஆவியின் ஒற்றுமை நமக்குள்ள ஆரம்பத்துல ட்ரூத்துக்குள்ள வரும்போது இருக்கும். ஏன்னா எல்லா ட்ரூத்துக்குள்ள வந்த உடனே உற்சாகமா இருப்போம், ரொம்ப வைராகியமா இருப்போம், சத்தியத்துக்காக நல்ல வேலைகள் செய்வோம். ஆனா நாட்கள் போகும்போது தான் இந்த யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட் என்ன தெரியுங்களா அங்க பாதிக்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது நம்ம தவிர்க்கிறதுக்கு, அதை காத்துக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க கேட்கக்கூடாது, நீங்க சொல்லக்கூடிய கருத்தை நான் கேட்கக்கூடாது. அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம எல்லாரும் ஒபே பண்ணாலே போதும். பொதுவா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம எல்லாரும் ஒபே பண்ணாலே போதுமானது. ஏன்னா நான் வேற ஒரு புரிந்து கொள்ளுதல் இருப்பேன், நீங்க ஒரு புரிந்து கொள்ளுதல் இருப்பீங்க. ஆனா இப்போ நான் சொல்வதை நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க சொல்வதை நாம கேட்க மாட்டோம். அப்ப இதுக்கு ரொம்ப பெஸ்ட் என்னன்னா, வேதம் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு காரியத்துக்குள்ள நம்ம எல்லாரும் இருந்தோம் என்றால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம காத்துக்கொள்ளலாம். இது எப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, அப்போ 6th வால்யூம்ல ஒரு அருமையான ஒரு சாப்டர் இருக்குது, புது சிருஷ்டியின் அமைப்பு அப்படின்னு ஒரு டாபிக். இந்த அமைப்பு பத்தி அவர் இன்ட்ரோடக்ஷன் பிரதர் கொடுக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, பொதுவா அமைப்பு என்ற வார்த்தை, தமிழ் வார்த்தையை வச்சு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா,
அமைப்பு என்பது சகலமும் திட்டமிட்ட அல்லது என்ன சொல்றது, ஒரு திட்டமிடுதலுடைய கூடிய விஷயமாக சகலமும் நேர்த்தியாக அங்க இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பேச்சுவார்த்தை சொல்லணும்னா, ஒரு வீட்டுக்கு போறோம்னா, ஒரு வீடு வாடகைக்கு போறோம்னா, அந்த வீட்டை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், வீடு நல்ல அமைப்பா இருக்கு சொல்லுவோம் இல்லைங்களா? அது என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாம் எங்கெங்க இருக்க வேண்டுமோ கரெக்டா அங்கங்க இருக்கு, எல்லாம் அருமையா செட்டப் கரெக்டா இருக்கு. இதான ஒரு அமைப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஒரு அமைப்பா இருக்கு இல்லைங்களா? சோ இது ஒரு ஆர்கனைசேஷன். அப்போ இந்த புது சிருஷ்டிகள் விஷயத்துல இன்னைக்கு நம்ம எல்லாரும் புது சிருஷ்டி தான். ஆனா நமக்குள்ள இன்னும் என்ன ஆகலைன்னா முழுமை ஆகல, இன்னும் கம்ப்ளீஷன் நடக்கல. பட் நம்ம புது சிருஷ்டி தான் இல்லைங்களா? பட் நமக்குள்ள எப்பதான் அந்த கம்ப்ளீஷன் நடக்கும், ஒரு முழுமை நடக்கும்னா நம்முடைய உயிர்த்தெழுதல். என்ன சொல்லணும்னா, உயிர்த்தெழுதல் நடக்கிற வரைக்கும், நம்முடைய மரணம் மறிக்கிற வரைக்குமே இந்த ஒரு புது சிருஷ்டியானது வளர்ச்சிக்குள்ள போய்கொண்டே அங்க இருக்கும். அப்ப எப்போ கம்ப்ளீட் ஆகும்? கண்டிப்பா நம்முடைய மரணம் வரைக்கும், அது வரைக்குமே வாங்க போ இல்லைங்களா? சோ அப்போ இதே போலதான் சொல்றாரு. சோ இட்ஸ் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பு என்ற காரியம் கூட will be completed only then. வேற மாதிரி சொல்லணும்னா, சபைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில அமைப்பா இருக்கிறோம்னா பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்ல முடியாதுங்க இல்லைங்களா? பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள கரெக்டா அமைப்பா இருப்போம்னா அது இல்லை. அதுக்கு உதாரணம் நம்ம கண் முன்னாடியே பார்க்கலாம். பிஎஸ்ஏ, ஐபிஎஸ்ஏ இல்லைங்க, ஏபிஎஸ்ஏ, பிஎஸ்ஏ, இதுவே ஒரு அருமையான உதாரணம். நமக்குள்ள ஒரு அமைப்பு இல்லை இப்போ. ஆனா இந்த அமைப்பு இங்க இல்ல தான். ஆனா பரலோகத்துக்கு போயிட்டோம்னா அங்க இது மாதிரி நமக்குள்ள இருக்குங்களா? அங்க போயிட்டு நம்ம இந்த மாதிரி குரூப்பிசம்லாம் பண்ணிட்டு இருப்போமானா அங்க பரலோகத்துல அப்படி இருக்காது. ஏன்னா அங்க புது சிருஷ்டிகளுடைய அமைப்பு பெர்ஃபெக்டா அங்க இருக்கும். ஆனா பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள இந்த ஆர்கனைசேஷன் சரியா இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப ஏன் இந்த பூமியில தேவன் நம்மளை வச்சிருக்கிறாருன்னா, பரலோகத்துல போயிட்டு நம்ம எல்லாரும் அமைப்பாக போறோம் இல்லைங்களா? அந்த அமைப்பாவதற்கான ப்ரிப்பரேஷன் எங்க போயிட்டு இருக்குன்னா இந்த பூலோகத்துல அங்க போயிட்டு இருக்குது. இதுக்கு உதாரணம் பழைய ஏற்பாட்டுல நிழல் இருக்குது. சாலமோன் கட்டின தேவாலயம் பாருங்க, கட்டுறதுக்கு வேண்டிய எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவர் இன்னொரு இடத்துல ப்ரிப்பேர் பண்றார். அங்கதான் ப்ரிப்பரேஷன் அங்க போகும், செதுக்கிற வேலை இல்லைங்களா? ஆனா செதுக்கினதுக்கு அப்புறம், ப்ரிப்பரேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அது என்ன பண்றாருன்னா ஃபிட் பண்றாரு இல்லைங்களா? ஆலயம் கட்டும்போது ஜஸ்ட் ஃபிட் பண்ற ஒர்க் தான் அங்க போயிட்டு இருக்க ஒழிய அங்க கரெக்ஷன் பண்ற ஒர்க் அங்க போகாது. ஸோ அப்போ அந்த ஆலயத்துடைய கற்கள் எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்றது, செதுக்கிற வேலைகள் எல்லாமே அது கல்குவாரியில் நடக்கும். ஸோ அங்க நடக்குது ஒரு ப்ரிப்பரேஷன் ஒர்க். ஆனா இங்க வரும்போது ஃபிட்டிங், ஜஸ்ட் ஃபிட் பண்றதா, வேற எந்த வேலையுமே பக்காவா அமைப்பாக அங்க உருவாயும். அப்ப பாருங்க, அப்போ ப்ரிப்பரேஷன் ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு. இதே போலத்தான் இந்த உலகத்துல நாம தேவன் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? உருவாக்கிட்டு இருக்கிறார். எங்கன்னா பரலோகத்துல போய் நம்ம எல்லாரும் அமைப்பா இருப்பதற்கு. அப்படி இருக்கும்போது இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒருவருக்குமே இந்த ஃபிட்டிங் ப்ரிப்பரேஷன் அது போயிட்டு இருக்கிறதாக நாம இங்க கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த ஒரு ஃபிட்டிங் ப்ரிப்பரேஷன் நமக்குள்ள போகுது அப்படின்னா இது எப்படி தேவன் பண்றாங்க இல்லைங்களா? எப்படி தேவன் நமக்குள்ள ஒரு இந்த ஒரு ஆயத்தமாகக்கூடிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. அமைப்பு நமக்குள்ள வருவதற்கான ஒரு வேலைப்பாடு எப்படி நமக்குள்ள போயிட்டு இருக்குன்னா, அதற்கு நமக்கு மிக முக்கியமான வசனம் இதான் கண்டுபிடிக்கிறோம். தேவனுடைய திட்டத்தின்படி, வேத வசனத்தின்படி, சபைக்கு தலைவராக இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளையின்படி தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில காணப்பட வேண்டிய, செய்யப்பட வேண்டிய காரியம் என்னன்னா, வார்த்தை கவனிக்கணும். சகலமும், let all things should be done in decently and in order. சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. இதுதான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இருக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது சகோதர சகோதரிகளே. ஸோ நம்ம எந்த ஐக்கியத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோமா, எக்லீஷியாவா இருக்கிறோமா, நம்ம மத்தியில ஒன்னு சில விஷயங்கள் மாத்திரம் கிடையாது, சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். இது என்ன பாயிண்ட் அப்படின்னா, நான் சுருக்கமா இந்த விளக்கத்தை மாத்திரம் சொல்ல விரும்புறேன். 2 வார்த்தை வருது, டீசன்ட்லியா இருக்கணும், ஆர்டரா இருக்கணும்.
அது என்ன டீசென்ட்லி ஆர்டர் அப்படின்னா, நம்ம பேச்சு வழக்கில் மாதிரி நம்ம சொல்றோம். பாருங்க, இப்போ எக்லீஷியா நம்ம சண்டேஸ், ஒவ்வொரு வாரம் சண்டே நம்ம கூடுறோம் இல்லைங்களா? அப்போ ஆர்டர் அப்படின்னாலே, ஆர்டர் என்பது ஒரு என்னங்க, ஒரு சரியான ஒரு வகை அங்க இருக்கு. அப்போ அந்த ஆர்டர்ல உதாரணத்துக்கு 10 மணிக்கு எக்லீஷியா ஒரு ஆர்டர். 10 மணிக்கு எக்லீஷியா ஆரம்பிப்போம். 10:05க்குலாம் ப்ரேயர் பண்ணி பாட்டு பாடிடுவோம். 10:15க்குனா சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு டைமுக்குள்ள எல்லாம் முடிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் கலைஞ்சு போயிடும். அப்ப பாருங்க, ஒரு 10 மணிக்கு எக்லீஷியா ஆரம்பிக்கும் அப்படின்றது ஒரு ஆர்டர். ஆனா இது ஆர்டர் ஏற்படுத்துறது பெரிய விஷயம் இல்லைங்க. சபைக்குள்ள நிறைய விஷயங்கள் அநேக இடங்கள்ல ஆர்டர் ஏற்படுத்திடலாம். ஏன்னா ஒரு இடத்துல ஆர்டர் இல்லைன்னா அங்க பிரச்சனை தான் வரும். அப்போ ஆர்டர் ஏற்படுத்துறது பிரச்சனையே இல்லை. ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஆர்டர் ஏற்படுத்துறதோடு நின்று விடாமல், அதான் சொல்றாரு, ஆல் திங்ஸ் பி டன் டீசென்ட்லி. என்ன அர்த்தம்? ஆர்டர் ஏற்படுத்துறீங்க. 10 மணி எக்லீஷியா என்பது ஆர்டர். ஆனா 10 மணிக்கு வந்துடணும். கரெக்டா 10 மணிக்குள்ள எல்லாரும் இருந்து பிரசன்ட் ஆயிட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். அதுக்கு பேர் தான் டீசென்ட்லி. பாருங்க, ஆர்டர் என்பது ஒரு ஒழுங்கு. டீசென்ட்லி என்பது அதன்படி நடப்பது. அதுதான் இல்லைங்களா? நீங்க நிறைய கன்வென்ஷன்ல பாத்தீங்கன்னா 9:30க்கு ஆரம்பிப்போம் சொல்லி சொல்லுவோம், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், இதான் ஆர்டர் சொல்லுவோம். ஆனா 9:30க்கு ஷார்ப்பா ஆரம்பிக்கிறோமா? எப்படி டைம் போகுது இல்லைங்களா? மிஸ் பண்றோம் இல்லைங்களா? அதனால நமக்கு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் அனைவருக்குமே இது ஒரு வீக்னஸ் இருக்குங்க. வெளிநாடுகள்லாம் இப்படி இல்லை. வெளிநாடுகள்ல டைம் கீப் அப் பண்றது ரொம்ப ஷார்ப்பா பண்ணுவாங்க. 8 மணிக்கு படுத்து தூங்கிடுவாங்க சாப்பிட்டு போட்டு. இது அவங்க ரெகுலரா பண்ணுவாங்க. பட் நமக்கு அப்படி இல்லை. நேரம் கடைப்பிடிக்கிறது, அந்த விஷயங்கள் நமக்கு காலங்காலமா பழகி போச்சு. அதனால எக்லீஷியாக்குள்ள வரும்போது இந்த ஒழுங்கு என்ற விஷயத்தை ஏற்படுத்துவதும் அதை கடைபிடிப்பதிலும் நமக்குள்ள நிறைய குறைகள் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனா இனிமேல் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. எக்லீஷியா விஷயத்துல, எக்லீஷியா சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஆவிக்குரிய சகல விஷயமா இருக்கட்டும், ஒரு கன்வென்ஷனா இருக்கட்டும், ஒன் டே மீட்டிங்கா இருக்கட்டும், ஒரு எக்லீஷியா மீட்டிங்கா இருக்கட்டும், இல்லை சபை ஜனங்களுக்கு சம்பந்தப்பட்ட எதுவா இருக்கட்டும், அது ஒழுக்கமாகவும் கிரமமாகவும் நடக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஸோ ஆர்டர் ஏற்படுத்தணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டர் ஏற்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் அதன்படி நம்ம நடப்பது கூட அவசியமா இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இப்போ அந்த ஆர்டர் நமக்குள்ள வரணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்குள்ள அந்த ஒன்னஸ் வருங்களா. பாருங்க, இந்த ஒருவேளை நமக்குள்ள எக்லீஷியாக்குள்ள ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருந்தால் என்றால் கண்டிப்பாக சகோதர சகோதரிகளே, இந்த ஒன்னஸ் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு எக்லீஷியாலுமே இந்த ஆர்டர் எல்லா விஷயங்களும் இருக்கணும். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் இல்லைங்களா, இல்ல ஒரு பாட்டு பாடுறதா இருக்கட்டும், ஜெபம் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ஆர்டர் அங்க இருக்கு. ஆர்டர் கண்டிப்பா அவசியமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது இதைத்தான் தொடர்ந்து பேசுறாரு பிரதர் ரசர். கொரிந்து சபை பத்தி சொல்லும் போது அங்க சபையில நிறைய விஷயங்கள்ல ஒரு ஒழுங்கின்மை தான் காணப்பட்டுச்சுங்களாம். நிறைய விஷயங்கள் சொல்றேன். அதனால அவங்க எக்லீஷியா கூடி வந்தாலே அது குழப்பமாகவும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிருக்கு. எக்லீஷியா வந்தாலே அங்க குழப்பம் இருக்கும், இல்லைன்னா ஒரு பிரயோஜனத்துக்கு எதுவான ஒரு ஐக்கியமாவே இருக்கா. அதனால்தான் பவுல் இந்த ஒரு 1 கொரிந்தியர்ல நிறைய விஷயங்கள் அங்க பேசுறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப பாருங்க, அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா பவுலே சொல்றாரு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 26ல, நீங்க எல்லாம் கூடி வந்திருக்கிறீங்க. அப்படி கூடி வந்திருக்கும் போது நினைச்சு பாரு, நம்ம எல்லாம் எப்படி ஆரம்பிப்போம்? முதல்ல ஒரு பாட்டு பாடுவோம், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மன்னா வாசிக்கிறது, இப்படி போகலைங்களா? இது ஒரு ஆர்டர்ல போகும். இது ஆர்டர். ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? இவங்க எல்லாம் அட் டைம்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவன் பாட்டு பாடுறாரு, ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறார். அப்ப கேக்குறா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க சகோதரரே, இது என்ன? இப்படி பண்ணீங்கன்னா ஏதாவது பக்தி விருத்தி நடக்குமா? இது கன்ஃபியூஷன் ஆகுமா இல்லைங்களா? குழப்பம் நடக்குமா இல்லைங்களா? அதான் சொல்றாரு, எக்லீஷியால ஆர்டர் கண்டிப்பா நம்ம எல்லாரும் வச்சோம். ஒருவேளை எந்த எக்லீஷியால ஆர்டர் இல்லையோ அங்க என்ன காணப்படும் தெரியுங்களா? குழப்பம் மாத்திரமே காணப்படும். குழப்பம்னா சண்டைகளா இருக்கும், பிரிவினைகளா இருக்கட்டும் இல்லைங்களா? இன்னைக்கு எக்லீஷியாக்குள்ள பிரிவினைகள் வருதுனாலே புரிஞ்சுக்கணும், ஆர்டர் சரியா நம்ம வகுக்கலன்னு அர்த்தம். எக்லீஷியாக்குள்ள ஆர்டர் சரியா இல்லை.
ஆர்டர் சரியா இருந்துச்சுன்னா பிரிவினைகளோ குழப்பங்களுக்கோ வேலையே இல்லை. இது ரொம்ப சீரியஸான பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஏன்னா நீங்க திங்க் பண்ணணும். ஆனா இதுல நம்முடைய பிரதர்ஸ் இங்க 2 எக்ஸ்ட்ரீம் போயிடுறான். அது என்ன விஷயம்னு பின்னாடி நாட்கள்ல பார்க்கலாம். அப்போ ஆக மொத்தத்துல ஒரு ஆர்டர் இல்லைன்னா பாருங்க, ஜெபம் பண்றதா இருக்கட்டும், எக்லீசியாவுடைய வொர்ஷிப் டைமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஆர்டர் கண்டிப்பா அவசியமா இருக்குது. ஒழுங்கு ரொம்ப அவசியம். அது அந்த ஏன்னா ஒழுங்கு என்பது அது பொதுவானது. தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு ஒழுங்கு என்பது பொதுவான விஷயம். அந்த ஒழுங்கான அந்த பொதுவான விஷயமா இருக்கக்கூடிய ஒழுங்கிற்கு நானும் நீங்களும் கட்டுப்பட்டோம்னா நமக்குள்ள அந்த சமாதான கட்டு இல்லாமல் போகாது. மற்றபடி நான் என்னுடைய கருத்துக்கு நீங்க வரணும்னு சொல்றதும் உங்க கருத்துக்கு நான் வரணும்னு சொல்றதுதான் பிரச்சனை உண்டாக்கும். ஆனா நமக்கு பொதுவா இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒழுங்கை அது நம்ம கரெக்டா நானும் நீங்களும் கடைபிடிச்சோம்னாலே போதும், நமக்குள்ள அந்த பாண்ட் ஆஃப் பீஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஒழுங்கை கடைபிடிப்பதனால நமக்குள்ள அந்த ஒன்னஸ் அங்க வருதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதனால தான் கண்டுபிடிக்கிறோம். தேவன் பத்தி கூட படிக்கிறோம். தேவன் குழப்பத்திற்கு தேவன் இல்லை. தமிழ் பைபிள்ல கலகத்துக்கு தேவன் இல்லைன்னு வரும். இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன், தேவன் குழப்பத்திற்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்துக்கு தேவன் ஆவார். For God is not God of disorder, NIV translation, but of peace, as in all the congregation of the saints. அப்போ பரிசுத்தவான்கள் மத்தியில கூட ஒழுங்கு ரொம்ப அவசியமா இருக்குது. அப்பதான் சமாதானம் சபைக்குள்ள அங்க இருக்கும். சில பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒழுங்கே இல்லாம ஒரு ஒன்னஸா இருக்கிறதுக்கு சில திட்டமிடுதல் அல்லது சில முயற்சி அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒழுங்கு வேணாம், ஆனா ஒன்னஸா இருக்கலாம், அன்பா இருக்கலாம் அப்படின்னு அந்த ஆர்டர் இல்லாமலேயே அங்க ஒரு ஒன்னஸா இருக்கிறதுக்கு அங்க முயற்சி அங்க பண்றாங்க. ஆனா அது நீடிச்சு நிலைக்காது இல்லைங்களா? ஒரு ஆர்டர் இல்லாத இடத்துல, ஒரு ஒழுங்கு இல்லாத இடத்துல சமாதானமோ அல்லது ஒன்னஸோ வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அது குழப்பத்துக்கு தான் வழி நடத்தும். அது சண்டைகளா இருக்கட்டும், பிரிவினைகளா இருக்கட்டும் இல்லைங்களா? சோ இதுதான் பாயிண்ட் இல்லைங்களா? அப்போ இதான் பிரதர் அழகா அங்க பேசுறாங்க. தொடர்ச்சியா 6th வால்யூம்ல சொல்றாரு, வேதம் தெளிவா சொல்லுது இல்லைங்களா? the scripture recognize oneness, ஒற்றுமை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒன்னஸ் நமக்குள்ள வருவதற்காகத்தான் தேவன் இந்த பூமியில நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா ஒரு ஆயத்தத்தை படுத்திட்டு இருக்கிறார். அப்ப நமக்குள்ள ஆயத்தமாகுதல் போயிட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த ஆயத்தம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நமக்குள்ள ஒன்னஸ் வர்றதுக்கா, பரலோகத்துல நம்ம எல்லாரும் அமைப்பா ஆவதற்கா. அப்படி தேவன் பண்றதுக்காக இப்போ என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஒரு தற்காலிகமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்களாமா பைபிள். பாருங்க, பின்னாடி ஒரு நல்ல அமைப்பாக போறோம். ஆனா அந்த அமைப்பு வர்றதுக்கு முன்னாடி இப்போ நமக்குள்ள ஆயத்தமாகுதல் போயிட்டு இருக்குது பூமியில. அந்த ஆயத்தமாகுதலுக்காகவே தேவன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு தற்காலிகமாக டெம்பரரி ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பை தேவன் கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு ஒழுங்கு, இது ஒரு ஒழுங்குமுறை. இது தற்காலிகமா இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை தான். என்ன அர்த்தம்னா இந்த ஒழுங்குமுறை பரலோகத்துல இருக்காது. அப்படின்னா இந்த ஒரு ஆர்டர் பரலோகத்துல இருக்காது. அது பூமியில இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஒரு டெம்பரரி ஆர்கனைசேஷன் இருக்கும். ஒரு தற்காலிகமான அமைப்பு அல்லது தற்காலிகமான ஒரு ஆர்டர் அங்க இருக்கும். இது தற்காலிகம் தான் பூமியில இருக்கிற வரைக்கும். எதுக்கு? நம்மளை உருவாக்குறதுக்கு. ஆனா பரலோகத்துக்கு போயிட்டோம்னா இது தேவைப்படாது. அது என்ன விஷயம் பார்க்கலாம் பின்னாடி. அப்ப சொல்றாரு, இந்த டெம்பரரி ஆர்கனைசேஷன் அது சபையார் ஒவ்வொருவருமே தங்கள் எக்லீசியால இருக்கும்போது இந்த டெம்பரரி ஆர்கனைசேஷன் அங்க இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு தற்காலிகமாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அது இருக்கணும் சகோதர சகோதரிகளே. அது என்ன விஷயம் என்பதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து 6th வால்யூம் 274 ரொம்ப அழகா பேசுறாங்க நம்முடைய மூத்த சகோதரர். அப்போ கர்த்தர் இயேசு நமக்காக சபையுடைய அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க, தெளிவான ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ சர்ச் அரேஞ்ச்மெண்ட் கர்த்தர் இயேசு நமக்கு சபை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் தலைவர், சபைக்கு தலைவர் அவர் தான். அவர் தெளிவா கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த அரேஞ்சுக்கு உட்பட்டதை நானும் நீங்களும் இருக்கணும்.
இருந்தோம்னா சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், ஒன்னஸா இருக்கலாம். இல்ல எங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் வேண்டாம், நாங்க அரேஞ்ச்மெண்ட் ஏன் வேண்டாம்னா எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு, அன்பா இருக்கிறதுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு ஒருவேளை தவிர்த்தோம் என்றால், ஸோ சகோதர சகோதரிகளே, அது சில இக்கட்டான நிலைக்கு நம்மளைய கொண்டு போய் அங்க விட்டுரும். அதுதான் சொல்றேன். கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா ஆசீர்வாதம் உண்டு. ஒருவேளை இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா அதற்குரிய பலனை, கடினமான விஷயத்த நாம அனுபவிக்க விஷயமா இருக்கும். பாருங்க, அப்போ நம்ம ஒரு 3 விஷயம் கண்டுபிடிக்கிறோம். என்னன்னா, ஒரு எக்லேசியாக்குள்ள சர்ச் அரேஞ்ச்மெண்ட் கிளியரா இருக்கணும். இது ஒண்ணு. 2வது விஷயம், ஒரு எக்லேசியாக்குள்ள சர்ச் அரேஞ்ச்மெண்ட் கர்த்தர் சொன்ன வழி காட்டுதல் மாதிரி இல்ல அப்படின்னா, சுத்தமா இல்லைன்னா வேணா கொஞ்ச காலத்துக்கு வேணா நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அது பின்னாட்கள்ல பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷ்டத்தை கொண்டு போய் விட்டுரும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் ஒண்ணு இருக்கு பாருங்க. இது ரொம்ப வினோதமான விஷயம். வெளியே சொல்லிக்கலாம், எங்க எக்லேசியாக்குள்ள சர்ச் அரேஞ்ச்மெண்ட்லாம் பக்காவா இருக்கு சொல்லிக்கலாம். ஆனா சரியான வகையில என்ன சொல்றது, ஒரு அறகுறையா அப்படி காணப்படுவது அது ரொம்ப தப்பா இருக்குது. அப்படி கூட ஒரு 3வது கேட்டகரி இருக்குது. அப்படின்னா சர்ச் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, ஆனா எப்படி இருக்குன்னா சரியான வகையில் இல்லை. அதை பத்தி பிரதர் சில வார்த்தை பேசுறாரு, அது என்னன்னு பராடி பார்க்கலாம். இது 3வது கேட்டகரி இல்லைங்களா. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அங்க வச்சுக்கிறது, ஃபார்மாலிட்டிக்கு சர்ச் அரேஞ்ச்மெண்ட் சொல்லிட்டு நாம காட்டுறது. கண்டிப்பா அப்படி இருந்தாலும் பிரச்சனை தான் அங்க வரும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, இந்த பாயிண்ட் சொல்லும்போது a proper recognition of order in each of the little companies or ecclesia. ஒருவேளை 2-3 பேர் கூடி இருந்தாலும் கூட எக்லீசியா தான் இல்லைங்களா. 2-3 பேருக்கும் ஒரு ஒழுங்கு தேவையானா கண்டிப்பா தேவை. அந்த ஒழுங்கு கூட எக்காரணத்தை கொண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், அது ஃபார்மலிசமா இருக்கக்கூடாதுன்ற. அதே சமயத்துல அந்த ஒழுங்கு இல்லாமையும் இருக்கக்கூடாதுன்ற. ஒழுங்கு கரெக்டா அங்க இருக்கணும்ன்ற இல்லைங்களா. However, a small company, there should be order in it. 2 பேர் இருந்தாலும் கூட எக்லேசியாவா இருக்கிறாங்களா, கண்டிப்பாங்க எக்லேசியாவுடைய அரேஞ்ச்மெண்ட் கர்த்தர் சொன்ன வழிகாட்டுதலின் படி இருக்கணும். 2 பேருக்கானா கண்டிப்பா. ஏன்னா by this word order, இந்த ஆர்டர் அப்படின்னா இது ஒழுங்கு, இது ஏதோ கட்டளை போறது நினைச்சுக்காதீங்க. ஆர்டர் என்ற வார்த்தை, இதோடைய தமிழ் வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒழுங்கு. இந்த ஒழுங்கு என்ற விஷயத்துல இல்லைங்களா, ஒரு ஆர்டர், ஒரு என்னங்க, ஒரு ஒழுங்கு மற்றும் கிரமம் சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த ஆர்டர், அந்த ஒழுங்கு என்ற விஷயத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், அதுல ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது, அதே சமயத்துல ஃபார்மலிசம் இருக்கக்கூடாது. 2 எக்ஸ்ட்ரீம் பத்தி பேசுறாரு. ஸ்டிஃப்னஸ்னா என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் அயன் ரூல் மாதிரி பண்றோம். ஒழுங்கு கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அயன் ரூல்னா புரியுதுங்களா, இரும்பு கரம் கொண்டு பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி. உட்காந்தா குத்தம், தப்பு, நின்னா தப்பு, பேசினா தப்பு, அந்த லெவலுக்கு ரொம்ப ஸ்டிஃபா யூஸ் பண்றது. அப்படி கர்த்தர் இயேசு கொடுக்கல. அட் தி சேம் டைம் ஃபார்மலிசமாவும் பண்ணக்கூடாது. ஃபார்மலிசம் தெரியுதுங்களா, பாருங்க பைபிள் இருக்குது, நாங்களும் பண்றோம். வால்யூம்ஸ்ல இருக்குது, நாங்களும் பண்றோம். வெளியே சொல்லிக்கிறது, ஆனா முறைப்படி கரெக்டான வகையில பண்ணாம இருக்கிறது, ஃபார்மாலிட்டியா பண்றது. ஸோ 2 விஷயம் ரொம்ப தப்பான காரியமா அங்க இருக்குது. அப்ப நம்ம யோசிக்கணும், நம்ம எக்லீஷியா, இன்னைக்கு எக்லீஷியால இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினருமே நான் இருக்கக்கூடிய எக்லீஷியால ஒரு ஒழுங்கு என்பது வேதத்தின் படி கரெக்டா இருக்கா செக் பண்ணும். வேதத்தின்படி இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது தான், அதுதான் இந்த ஆராய்ச்சியுடைய நோக்கமே. இந்த ஆராய்ச்சி முழுக்க நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கே தெளிவாயிரும் ஒழுங்குனா என்ன, சபைக்குள்ள எப்படி எக்லீஷியாவுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தின்படி அங்க இருக்குது என்பதை நாம கண்டுபிடிக்க போறோம். ஒருவேளை இது இல்லாத பட்சத்துல நமக்கு பெரிய ஒரு ஆன்சர் கிடைக்கும். என்ன தெரியுங்களா,
பிரதர் எங்க எக்லீஷியால பிரச்சனைகள் வருது, பிரதர்ஸ்குள்ள சண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க, விவாதம் போயிட்டு இருக்குது, சம்டைம் எக்லீஷியா செப்பரேஷன் ஆகிற கூட லெவலுக்கு கூட போயிட்டு இருக்குது பிரதர் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் இதுதான். எக்லீஷியாவுடைய அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, ஆனா அது ஃபார்மலிசமா இருக்குது, ஃபார்மாலிட்டிக்கு இருக்கு. அதனால தான் ஏன்னா ஒரு ஆர்டர் இருக்கிற இடத்துல பிரச்சனைக்கு வேலையே இல்லை, குழப்பத்துக்கு வேலையே இல்லை. ஆர்டர் கரெக்டா இருந்துச்சுன்னா அங்க எப்படி பிரச்சனை வரும்? பிரச்சனை வருதுன்னா அப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய ஆர்டர்ல ஒரு என்னங்க சரிவர ஆர்டர் இல்லாம தான் அங்க இருக்குது. இது கண்டுபிடிக்க போறோம். நான் சொல்ற பாயிண்ட் ஒருவேளை புரியாம இருக்கலாம், பார்க்க போறோம். சபைக்குள்ள எக்லீஷியாவுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தின்படி நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம், இந்த ஃபுல் ஆராய்ச்சியில பார்க்க போறோம். அப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம இவ்வளோ நாள் இல்லைங்களா சும்மா பேருக்கு தான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருந்திருக்கிறோம், தாற்பரியத்தை புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு சபைக்கு தேவன் ஒரு தற்காலிகமான அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தாங்க? பரலோகத்துல மேல அமைப்பாவது. இப்ப இந்த தற்காலிக அமைப்பை சரியா நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா பரலோகத்துல அமைப்பாகவே நம்ம போக முடியாது. அதான் பாயிண்ட். ஓகே சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க இந்த தற்காலிக அரேஞ்ச்மெண்ட் பத்தி இல்லைங்களா, சர்ச் அரேஞ்ச்மெண்ட் பத்தி பிரதர் ரசல் பிரதர் பாத்தீங்கன்னா 1883 வருஷம் வரைக்கும் அவருக்கு இதுல விருப்பம் இல்லைங்க. வேணா நீங்க வாய்ப்பு இருந்தா இந்த ரீப்ரிண்ட் படிச்சு பாருங்க, சர்ச் கவர்மெண்ட் சொல்லிட்டு. இதுல அவருக்கு இந்த தற்காலிக அமைப்பு விஷயத்துல அவருக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா பாருங்க 1883 இப்படி சொல்றாரு. ஆனா 1895 தான் எக்லீஷியால ஒரு அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பா தேவை, அதோடைய அவசியம் இருக்குது என்பதை 1895 தான் அவர் ஏற்றுக்கொள்றார் பிரதர் ரசல். அது வரைக்கும் இந்த இது தேவையில்லைன்றார். ஏன்னா என்ன காரணம்னா காலம் கடைசியா இருக்குது, அதனால எதுக்கு இது அப்படித்தான் அவர் அந்த ஆர்டிக்கலை பேசியிருப்பார். இது தேவையில்லை. ஒருவேளை அப்போஸ் நாட்கள் அது அன்னைக்கு இருந்துச்சுன்னா அது ஆரம்ப காலம், இப்ப நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம், அதனால தேவையில்லை அப்படிதான் அவர் எழுதியிருப்பார். ஆனா 1895 எழுதும்போது சொல்றாரு இல்ல ரொம்ப அவசியம்ன்றார். ஏன்னா பரலோகத்துல ஒரு அமைப்பா போகணும்னா நமக்குள்ள தற்காலிகமா ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும்ன்றார். ஸோ இது வாய்ப்பு இருக்கிறவர்கள் நீங்க அந்த ரெஃபரன்ஸை நீங்க நோட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் 2 விஷயம். எக்லீஷியால மெயினா பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டிய அரேஞ்ச்மெண்ட் என்று சொல்லும் போது நிறைய இருக்கு சகோதர சகோதரிகளே. அது ஒரு விஷயத்தை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை தவறும் பட்சத்துல ரொம்ப போய் கஷ்டமாயிப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன். சண்டே கிளாஸ் என்று நம்ம அநேக நேரங்களில் பார்க்குறோம் இல்லைங்களா. பொதுவாக சண்டே கிளாஸ் என்ற விஷயம் எதற்காக வேத மாணவர்கள் பண்றாங்கன்னா, எதுக்கு பண்றது ஆரோக்கியமா இருக்கும்னா, கன்வென்ஷன் டைம்ல எக்லீஷியா டைம்ல குழந்தைகள் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக, அவங்களுக்கென்று சப்ஜெக்ட் டைம்ல அந்த டைம் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல அவங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, கவனிப்பதற்காக சண்டே கிளாஸ் பண்ணுவது ஆரோக்கியமான விஷயம். ஆனா எக்லீஷியா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எக்லீஷியா முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி சண்டே கிளாஸ் பண்றோம் பாத்தீங்களா, இது கரெக்டான்னு பாத்தீங்கன்னா 6th வால்யூம்ல பிரதர் ரொம்ப கிளியரா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சண்டே கிளாஸ் பண்றதுனால தேவனுடைய ஒழுங்கா இருக்கக்கூடிய அல்லது தேவனுடைய பிரமாணத்தின்படி பெற்றோர்கள் தேவனுடைய ஒழுங்கை சண்டே கிளாஸுக்கு தங்கள் குழந்தைகளை அனுப்புவதன் மூலமாக மீறுகிறார்கள். வேற மாதிரி சொல்லணும்னா பெற்றோருடைய கடமையிலிருந்து தவறுகிறார்களாம். யார? குழந்தைகளை சண்டே கிளாஸுக்கு அனுப்புறதுன்னா. ஏன்னா குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு சண்டே கிளாஸ் வைக்கிறது ஓகே, அது நோக்கம், பர்பஸ் புரிஞ்சுக்கணும், அது கரெக்ட். பட் எக்லீஷியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லது எக்லீஷியாக்கு முன்னாடி குழந்தைகளை ஒரு 1 hour போட்டு அதுக்குன்னு ஒரு டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணி, சிஸ்டரையோ பிரதரையோ அப்பாயிண்ட் பண்ணி குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி பண்றது, இது பெற்றோர்கள் தங்கள் கடமையிலிருந்து, பெற்றோருக்குரிய கடமையிலிருந்து இல்லைங்களா, அது தவறுகிறார்கள் அப்படின்னு வால்யூம்ல ரொம்ப கிளியரா பேசுறார். ஆனா இன்னைக்கு எத்தனை எக்லீஷியால சண்டே கிளாஸ் போயிட்டு இருக்கு தெரியுங்களா? ஒருவேளை போயிட்டு இருக்குன்னா ரீசன் இதுவா இருந்தா கரெக்ட். என்ன ரீசன்? சப்ஜெக்ட் டைம்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. ஓகே, அது நம்ம நியாயமான ஒரு காரணமா எடுத்துக்கலாம். ஆனா
சண்டே கிளாஸ் என்பது எக்லீசியா முடிஞ்சதுக்கு பின்னாடி ஸ்பெஷலா அவங்களுக்கு வைக்கிறது. இது நல்ல ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா பெற்றோர்கள் தங்களுக்கு தாங்களே தெய்வீக ஒழுங்குமுறையை அவங்க மீறுறாங்க. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பகுதிகளை நீங்க படிக்கலாம். பெற்றோருடைய கடமைன்னு ஒரு சாப்டர் பேசியிருக்கிறார். உண்மையிலே கரெக்டா ஒரு பெற்றோரும் இதை புரிஞ்சு படிச்சாங்கன்னா தங்கள் குழந்தைகளை இல்லைங்களா சப்ஜெக்ட் டைம் அல்லாத மற்ற நேரங்கள்ல சண்டே கிளாஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க. சப்ஜெக்ட் டைம் போகிறாங்கன்னா அது வேற விஷயம். ஏன்னா சப்ஜெக்ட் டைம்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காக அனுப்புறது. ஓகே, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சப்ஜெக்ட் டைம் இல்லாத மற்ற நேரங்கள் அனுப்புறது என்பது பெற்றோர்கள் தங்கள் கடமையிலிருந்து தவறுகிறார்கள். பாருங்க, இது கூட ஒரு ஆர்டர். இந்த ஆர்டரை சரியா ஃபாலோ பண்ண இல்லைன்னா நம்ம மிகப்பெரிய வாய்ப்பை இழப்பதற்கு இது கூட காரணமாயிரும். பாருங்க, நம்ம எல்லாம் பரலோக வாய்ப்புக்கு தான் வந்திருக்கிறோம். தேவன் நம்ம எல்லாரும் என்ன பண்றாரு, செலக்ட் பண்றாரு. நம்ம எப்பவுமே ஒரு ஆங்கிள் மாத்திரம் போகக்கூடாது. எப்படி இந்த குதிரைக்கு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அது ஒரு டைரக்ஷன்லயே அங்க போகிற மாதிரி வச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்ம போகக்கூடாது. நம்ம எல்லா ஆங்கிளையும் போகணும். ஏன்னா தேவன் எப்படிதான் ஒருத்தரை செலக்ட் பண்றாரு தெரியுங்களா? ஏன்னா நீங்க பாருங்க, நம்ம நிறைய பேர் என்ன நமக்கு தெரியும் இல்லைங்களா பாயிண்ட். நம்ம 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 எல்லாரும் வளர்ச்சி காமிக்கணும். அந்த வளர்ச்சி என்பது ஒண்ணு கேரக்டர், கிறிஸ்டியன் கேரக்டர்ல டெவலப் ஆகும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கணும். அட் தி சேம் டைம் இன்னொரு பக்கம் நாலேஜ், தெய்வீக திட்டங்களை பத்தின அறிவு. பேசிக் கிளாஸ் மட்டும் இல்லைங்க, அது பாலாகாரம், அதை விட பலமான ஆகாரம் தேவை. நாலேஜ் ஒரு பக்கத்துல வளர்ச்சி ஆயிட்டு இருக்கணும். இன்னொரு பக்கம் பழைய மனுஷனை சிலுவையில் அறையக்கூடிய வேலையில் அங்க போயிட்டு இருக்கணும். அதே போல இன்னொரு பக்கம் தேவனுடைய நீதியான கொள்கைகளுக்கும் இல்லைங்களா சத்தியத்தின் கொள்கைகளுக்கும் உண்மையாக வைராகியமாக நிற்கக்கூடிய விஷயத்துல கூட நாம காட்ட வேண்டியது இருக்கு. அதுல தான் இந்த சபையில தனிப்பட்ட ஒரு அங்கத்தினருமே ஒழுங்கு முறைகளை கை கொள்ளுவதில் தங்களை அர்ப்பணம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். ஒழுங்கு இல்லாத இடத்துல நாம இருக்கும் பட்சத்துல அது ரொம்ப தவறா போய். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கணும். எல்லா ஏரியாவிலையும் நம்ம டெவலப் ஆகும். ஒரு ஏரியால மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது நம்ம அடைய முடியாது. நிறைய பேர் கேரக்டர் டெவலப் பண்ணா போதும் சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் கேரக்டர் சப்ஜெக்ட் போதும். எக்லீஷியாவுடைய அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர்லாம் தேவையில்லை பிரதர். தேக தரிசனங்கள் நாலேஜ் அது கூட ஓகே போதும், பேசிக் கிளாஸ் லெவலுக்கு போதும் பிரதர். கேரக்டர் தான் முக்கியம்னா நினைச்சிட்டு இருக்கலாம், பேசிட்டு இருக்கலாம், ஆனா அடைய முடியாது. தேவன் அப்படி பிளான் பண்ணலை. சோ நம்ம எல்லாரும் இல்லைங்களா அவன் தன் மனதிலே முழு நிச்சயம் உடையவனா இருக்க கடவுள் வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா. சோ அது எல்லாருமே சத்தியத்திலும் சரி, கேரக்டர்லும் சரி, தேவனுடைய நீதியான விஷயங்களும் சரி, எல்லாருமே அங்க சரிசமமாக வளர வேண்டியது அவசியமா. நமக்குள்ள நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்துல வளரும் போது கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. 144,000 பேர்ல அங்கமா போறவங்க கேரக்டர்லும் சரி, நாலேஜ்லயும் சரி நல்லா டெவலப் ஆயிருப்பான். டெவலப் ஆகாமலாம் அங்க போக முடியாது. நான் நாலேஜ்ல டெவலப் ஆகல, கேரக்டர் டெவலப் ஆயிக்கிறேன்னா அது வாய்ப்பு இல்லை. ஸோ எனவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒழுங்கு விஷயத்துல கூட ரொம்ப கவனம் கொடுக்கணும். இது சாதாரண விஷயமா நம்ம எடுத்துட்டோம்னா அது எவ்வளவு சாதாரணமா எடுத்துட்டோம்னு சொல்லி நம்ம பின்னாடி நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போகிற ஒழுங்குமுறை இதுதான் நம்முடைய ஆராய்ச்சி. எலெக்ஷன். பொதுவா எலெக்ஷன் அப்படின்னாலே என்ன எலெக்ஷன் இல்லைங்களா? சபையில மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல், அதுதான் நம்ம எலெக்ஷன் சொல்லுவோம். ஒருவேளை இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சவர்களுக்கு ஈஸியா இருக்கும், ஒருவேளை தெரியாதவர்களுக்கு கூட இது ரொம்ப எளிமையா இருக்கும்படியாக நம்ம சுருக்கமான வகையில விளக்கங்கள் கொடுக்கிறோம். எக்லீஷியால ஒரு அரேஞ்ச்மெண்ட் படி, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடின் படி சபையில மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காரியம். இது யாரு செய்யணும், எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும், இது எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு ஆராய்ச்சிகளை நம்ம பார்க்க போறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்த நம்ம 2 கிரேக்க வார்த்தைகள் உங்க மத்தியில் அறிமுகப்படுத்துறோம். ஒன்னு கெரட்டோனியா, இன்னொன்னு கேத்திஸ்டெமி அல்லது காத்தேஸ்டமி.
ஸோ கெரட்டோனியா அண்ட் கதேஸ்டமி இந்த 2 கிரேக்க வார்த்தைகளும் வேற வேற மீனிங் கொண்ட அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு கெரட்டோனியா மெத்தட் மட்டும் பார்க்க போறோம். கதேஸ்டமியுடைய மீனிங் அடுத்த பார்ட்ல நம்ம விவரமா பார்க்கலாம். ஸோ இப்போ கெரட்டோனியா மெத்தட் அந்த வார்த்தை வரக்கூடிய கிரீக் வேர்டு வரக்கூடிய வசனம் இதுதான். பாருங்க, வால்யூம்ஸ்ல இருக்குது. அதனால நான் எக்லீஷியால பண்றோம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பைபிள் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா, எஸ், பைபிள் இருக்குது, பைபிள்ல இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் என்ற மெத்தட் இது பிரதர் ரசல் அவங்க நாட்களுக்கு பொருந்தும், இது வெளிநாட்டுக்காரங்களுக்கு பொருந்தும், நமக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க, தவிர்த்துறாங்க. சரி, ஓகே, அப்படியே வச்சுக்கோ. ஆனா வசனத்துக்கு என்ன சொல்லுவோம் பதில்? சபையில மூப்பர்கள் என்று இருந்தார்கள் என்றால் எப்படி அவங்க வந்தாங்க, எப்படி அவர்கள் ஏற்படுத்தப்பட்டாங்க? இந்த கேள்வி சபையார் ஒவ்வொருவருமே கேட்க வேண்டிய கேள்வி. எங்க எக்லீசியால மூப்பர்கள் இருக்கிறாங்க, எப்படி ஏற்படுத்தப்பட்டாங்க, எங்க இருந்து வந்தாங்க, யார் இந்த மூப்பர்கள்? அன்பான சகோதர சகோதரிகளே, இதை நம்ம கேட்கணும். பாருங்க, இந்த ஏற்படுத்தி என்ற வார்த்தை வருது இல்லைங்களா, அதுதான் கிரேக்க வார்த்தை கெரட்டோனியா. ஏற்படுத்தி என்ற வார்த்தை தான் கெரட்டோனியா. அப்ப மூப்பர்களை கெரட்டோனியா பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதான கெரட்டோனியா. பாருங்க, இதனுடைய கிரீக் வேர்டு கெரட்டோனியா. கெரட்டோனியா இதனுடைய மீனிங் என்னன்னா, கையை உயர்த்தி ஓட் பண்றது. அதாவது தன்னுடைய ஆதரவை தன் கைகளை உயர்த்தி ஓட் பண்றது. இந்த கெரட்டோனியா வார்த்தை புதிய ஏற்பாட்டுல 2 இடத்துல தான் வருது. அதாவது என்னன்னா, மூப்பர்கள் என்ற சபையில இன்னைக்கு மூப்பர்களா இருக்கிறாங்க வைங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, சபையை வழிநடத்துற வேலை பண்ணுவாங்க இல்லைங்களா, அதான் மெயின் வேலை. இப்ப அந்த சபையை வழிநடத்துற வேலை அவங்க பண்றாங்க அப்படின்னா, அந்த பொறுப்புக்கு எப்படி வந்தாங்க, அந்த வேலையை எப்படி அவங்க எடுத்தாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறோம். அது சபையார் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அது ஏற்படுத்தி வைக்கணும். நிறைய நேரங்களில் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:23 படிக்கும் போது ஏதோ பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஏற்படுத்தின மாதிரி வசனம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படி வருது இல்லைங்களா. ஏன்னா இது பவுலும் பர்னபா தான் போய் ஒவ்வொரு எக்லீசியாவா போயிட்டு மூப்பர்களை நிக்க வச்சு, இவங்க தான் இனிமேல் உங்க மூப்பர்கள், இவங்க தான் உங்களை வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி வருது இல்லைங்களா. தமிழ் டிரான்ஸ்லேஷன் இப்படி வரக்கூடாது. ஒருவேளை நீங்க மற்ற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இங்க காமிக்கல ஸ்லைட்ல, ஒருவேளை நீங்க மஃபர்ட் டிரான்ஸ்லேஷனா இருக்கு இல்ல மற்ற ஆங்கில டிரான்ஸ்லேஷனோட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சபையார் கிட்ட போயிட்டு இல்லைங்களா, அவர்களை கை தூக்க வச்சு இல்லைங்களா, அவர்களை கை தூக்க வச்சு மூப்பர்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்படிதான் மற்ற டிரான்ஸ்லேஷனோட கம்பேர் பண்ணுங்க, இங்கிலீஷோட கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த மீனிங்ல தான் அங்க வருது. எனவே இது பவுலும் பர்னபாவும் கையை உயர்த்தி ஏற்படுத்தினது இல்லைங்க, 2 பேர் கையை உயர்த்தி ஏற்படுத்துற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. இது சபையாரை கைகளை உயர்த்த வச்சு சபையிலே மூப்பர்களை ஏற்படுத்துற விஷயம். நீங்க மற்ற டிரான்ஸ்லேஷன் தயவு செய்து ஒரு முறை செக் பண்ணுங்க. நான் நேரத்தை கருத்தி சுருக்கமான விஷயங்களை மாத்திரம் சொல்றேன். அப்ப ஆக மொத்தத்துல மூப்பர்கள் சபையில ஊழியம் பண்றாங்கன்னா தாங்களாக அவர்கள் வரக்கூடாது, சபையாரால் ஏற்படுத்த வேண்டும். எப்படி? பை ஓட்டிங். ஓட் பண்ணணும். எப்படி ஓட் பண்றது? ஓப்பனா கைகளை உயர்த்தி அங்க ஓட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு சகோதர சகோதரிகளே. சோ இந்த பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, அப்போ இதே கிரீக் வேர்டு வேற எங்க வருதுன்னா 2 கொரிந்தியர் 8:19 பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆதிகால சபையில இந்த ஓட் பண்றாங்க பாத்தீங்களா, கைகளை உயர்த்தி, அது வெறும் மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ மாத்திரம் இல்லைங்களாம். மாறாக சபையில சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கும் இன்னும் அநேக விஷயங்களுக்கும் இந்த மெத்தட் தான் பயன்படுத்திருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வரக்கூடிய கிரேக்க வார்த்தை வரக்கூடிய வசனம் இதுதான். என்னன்னா, தர்ம பணத்தை சபையா சேர்த்து வச்சு அது ஒருத்தர் கையில கொடுத்து அனுப்புறாங்க. அது யார் கையில கொடுத்து அனுப்பலாம் அப்படின்றதுக்காக சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவன் கைகளை உயர்த்தி இந்த பிரதருக்கு ஓட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிரதர் என்ன பண்ணுவாரு தெரியுங்களா, அந்த பணத்தை கொண்டு போற வழித்துணையா இருக்கும்படி.
துணைக்கு துணைக்கு போறதுக்குன்னா துணைக்கு போறதுக்கு ஒரு எலெக்ஷன் வச்சிருக்கிறாங்க பாருங்க எக்லீஷியால இல்லையா. எங்களுக்கு வழித்துணையா இருக்கும்படி ஏற்படுத்தப்பட்டவன் சபைகளால். ஒரு எக்லீஷியா 2 எக்லீஷியா கிடையாது. ஒரு பிரதரை அநேக எக்லீஷியால சேர்ந்து ஓட் பண்ணிருக்கிறாங்க, கைகளை உயர்த்தி, ஓகே பிரதர் நாங்க உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறோம், நீங்க போங்க. என்ன ஆச்சரியம் பாரு. ஓட்டிங் எதுக்கெல்லாம் கூட பண்ணிருக்கிறாங்க பாரு. இந்த ஓட்டிங் பண்றது சாதாரணமா நினைச்சுக்க வேணாம். ஏன்னா இது தேவனுடைய ஏற்பாடு, அரேஞ்ச்மெண்ட்ல இந்த ஓட்டிங் மெத்தட், கைகளை உயர்த்தி தெரிவிக்கிறது, இந்த மெத்தட் வசனத்துல இருக்கு. இன்னைக்கு நம்ம பண்றோம் எக்லீஷியால ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கோ இல்ல ஏதாவது முக்கியமான ஊழியங்களை செய்வதற்கோ, அதுக்கு நாம சகோதரர்களுக்கு இந்த வகையில ஒரு அங்கீகாரமோ கொடுக்கிறோமா? நம்ம ஒவ்வொருவருமே திங்க் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல அவங்க தாங்களாகவே அவர்களே முடிவெடுத்து செய்யறாங்களா? அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த ஓட் பத்தி நம்ம இன்னைக்கு ரொம்ப விவரமா பார்க்க போறோம். பிரதர் ரசல் அவங்க டைம்ல இந்த ஓட் பத்தி என்னென்ன விஷயங்களா பண்ணிருக்காங்க என்பதை பார்க்கலாம். பாருங்க, இப்போ படிச்ச வசனத்தின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பாத்தீங்கன்னா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. எதுக்குன்னா அப்போஸ்தலனாக கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கிறது கர்த்தர் இயேசு பண்றது. ஆனா பவுல் சில மிஷனரி பயணம் பண்ணியிருக்காரு இல்லைங்களா. நான் நினைக்கிறேன் ஒரு 4 மிஷனரி நினைக்கிறேன், கிளியரா தெரியல. அதுல ஒரு சில முதல் மிஷனரி பயணம் பாத்தீங்கன்னா சபையார் அவருக்கு சில பணத்தை கையில கொடுத்து நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருக்கிறாங்களாம். அது ஓட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்களாம். ஓட் பண்ணி ஓகே பிரதர் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி பவுலை தேர்ந்தெடுத்து அவரை அனுப்பாருங்க. தேவனுடைய வேலை செய்வதற்கு கூட சபை கிட்ட இருந்து ஓட் வாங்கியிருக்கிறார். சபையிலிருந்து ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்கணும் தேவனுடைய வேலை செய்வதற்கு முன்னாடி. ஏன்னா நிறைய நேரங்கள்ல எனக்கு ஒரு கூட்டம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்க, சுயமா முடிவெடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், தப்பா போய். எக்லீஷியாவுடைய அங்கீகாரத்தோட பண்ணும்போது அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, the ordination and recognition of elder. ஒரு எக்லீஷியால மூப்பர்களை நியமிக்கிறது, மூப்பர்களை நியமிக்கிறோம் இல்லைங்களா. அது பைபிள் சொல்ற மெத்தட் என்னன்னா கைகளை உயர்த்தி, சபையார் தங்கள் கைகளை உயர்த்தி தங்களுடைய வாக்குகளை அவர்கள் செலுத்துவதன் மூலமாக இந்த ஒரு வேலையை அவர்கள் கொடுக்கலாம் அப்படின்ற. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்தியோகியா சபை பத்தி சொல்லும் போது பவுலும் பர்னபாவும் போய் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க கூட அவங்களுடைய ஊழியத்துக்காக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்தியோகியா சபை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய தேவைகளை பணத்தை கொடுத்து மற்றும் அந்தியோகியாவுடைய பிரதிநிதிகளாக பவுலையும் பர்னபாவையும் ஊழியம் பண்றதுக்கு சபையார் அனுப்பியிருக்கிறாங்க. பை ஓட்டிங் சபையார் ஓட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்களாம். இதெல்லாம் சில ரெஃபரன்சஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் பிரதர் ரசல் பிரதர் கூட 5347 சொல்றாங்க சபையில டீக்கனா இருக்கட்டும், பாருங்க ஊழியங்கள் பல வகையான ஊழியங்கள் இருக்குதுங்க. டீக்கனு, அப்புறம் மூப்பர்கள், போதகர்கள், இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா. நம்ம எக்லீஷியால இதெல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா போதக ஊழியம் பண்றவங்க. இவங்க எல்லாருமே they are lifted to their place by themselves இல்லைங்க, by themselves கிடையாது. தங்களை தாங்களே அவங்க அந்த பொறுப்புகளை நியமிச்சிட்டாங்க அப்படி இல்லைங்க. இது they are lifted to their places of service and honored by the oaths of the brethren. பிரதர்ஸுங்க அங்க செய்யணும். உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்துல ஃபாலோ கிளாஸ் எடுக்கிறேன், கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் பேப்டிசம் எடுத்து வந்துட்டாங்க, எக்லீஷியா ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ சபையில ஒரு ஒழுங்கு ஏற்படுத்தணும், மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிறது. இப்போ நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் என்பதற்காக நானே எல்லாமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு பண்றது அது ஒழுங்கு கிடையாது. நான் ஒரு வேலை எக்லீஷியா ஊழியம் செய்ய விரும்பிட்டேனா, தொடர்ந்து ஊழியம் செய்ய விரும்பிட்டேனா, அது மூப்பரா இருந்து இருக்கணும்னா சபையாருடைய அங்கீகாரம் எனக்கு வேணும். பை தி ஓட்ஸ் ஆஃப் them brethren. நான் எனக்கு நானே என்ன பண்ணக்கூடாதுன்னா நான் டிக்ளேர் பண்ணக்கூடாது நான் தான் இனிமேல் எக்லீஷியாவை வழிநடத்துவதற்கு என்று நான் மூப்பரா இருக்கிறேன், தனக்குத்தானே சொல்லிக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட் பிரதர் அங்க அருமையா சொல்றாங்க. ரீப்ரிண்ட் 5783 கூட சொல்றாங்க இன் எவ்ரி கேஸ் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் எலெக்ஷன்ல மாத்திரம் இல்லைங்களா, நிறைய காரியங்கள் சொல்றார். எக்லீஷியா தான் முடிவெடுக்கணும்ன்றார். இட் இஸ் ஃபார் த கிளாஸ் இட் செல்ஃப் டு டிசைட்.
அது எப்படி? பை மெஜாரிட்டி ஓட். மெஜாரிட்டி ஓட் எது வருதோ அது எக்லீஷியா தான் முடிவெடுக்கணும்ன்ற. இது நான் ஏன் இந்த பாயிண்ட் இங்க டச் பண்றேன்னா, இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமா இருக்கு. இன்னைக்கு எலெக்ஷன் பண்றோம் சொல்லி பெருமை பாராட்டக்கூடிய சகோதரர்கள், நாங்க எலெக்ஷன் பக்காவா பண்றோம், வால்யூம்ஸ் படி பண்றோம் சொல்லும் போது, வெறும் இது எப்படின்னா, ஒரு புக்ல கவர் மட்டும் நல்லா அழகா இருந்தா போதுங்களா? உள்ள இருக்க விஷயம் அழகா இருக்குமா இல்லைங்களா? அது மாதிரி வெளியே கவர் மட்டும் நல்லா அழகா பைண்ட் பண்ணிட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்கு. வெறும் எலெக்ஷன் என்ற ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்குமே இல்லாத விஷயங்கள் அநேக இடங்கள் நடக்குது. In every case, it is for the class itself to decide. Every case என்ன? எல்லா விஷயங்களையுமே சபைதான் முடிவு எடுக்கணும். என்ன மாதிரி விஷயங்கள்? ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு கன்வென்ஷன் நடக்குது, எல்டர்ஸ் எல்லாம் ஒன்னா மீட்டிங் போடுறாங்க, எக்லீஷியால எவ்வளவு பங்களிப்பு கொடுக்குறீங்க கேக்குறாங்க. என்ன பண்ணிருக்கணும்? எல்டர்ஸ் மீட்டிங் முன்னாடியே எக்லீஷியா கிட்ட இந்த மாதிரி கன்வென்ஷன் நடக்குது, நம்மளால எவ்வளவு பங்களிக்க முடியும் சொல்லிட்டு சபையார் கிட்ட ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி எக்லீஷியாவுடைய சம்மதத்தோட ஓட் வாங்கிட்டு, ஒருவேளை 10,000 அப்படின்னா சபையார் அதுக்கு ஓட் மெஜாரிட்டி கொடுத்தாங்கன்னா 10,000 என்று இங்க வந்து அறிவிக்கணும் இல்லைங்களா? ஆனா என்ன பண்ணிடுறாங்க, சபை கிட்ட எந்த ஒரு விஷயம் கேட்காம இவங்களே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு அமௌண்ட் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு போய் எக்லீஷியா முன்னாடி சொல்றாங்க இவ்வளவு அமௌண்ட் நம்ம கொடுக்கணும் சொல்லும் போது அது ஒருவேளை அதிகமாயிருச்சுன்னா ரொம்ப சிரமமா போயிடும். அப்பதான் சபைக்குள்ள யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்குள்ள சலசலப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றாரு, எவ்ரி கேஸ் சபை முடிவெடுக்கணும். நீங்க தனிப்பட்ட எல்டர்ஸ் யாரும் முடிவெடுக்க கூடாது. அது மிக முக்கியமான விஷயங்கள். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தாராளமா மூப்பர்கள் முடிவெடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒண்ணு இல்லை, பிராக்டிக்கலா சொல்லும்னா எக்லீஷியா ஒன் டே மீட்டிங் நடக்குதுன்னா இடைப்பட்ட டைம்ல டீ கொடுக்கலாமா காஃபி கொடுக்கலாம், இதுக்கெல்லாம் போயிட்டு எக்லீஷியால கேட்க வேண்டிய அவசியம். இது சின்ன விஷயம். இதெல்லாம் தாராளமா சபையார் ஒண்ணு, இது யாருக்கும் சபையாருக்குள்ள எந்த ஒரு சலசலப்பு வராது. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைங்களா? ஒரு இந்த மாதிரி கன்வென்ஷன் விஷயமா இருக்கட்டும், மற்றும் சபையினுடைய ஊழியர்களுடைய விஷயமா இருக்கட்டும், இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட சபை தான் அங்க முடிவு எடுக்கணுமே ஒழிய தனிப்பட்ட எல்டர்ஸ் அங்க முடிவு எடுக்க கூடாது. ஒரு கன்வென்ஷன்ல யாரு சப்ஜெக்ட் பண்ணலாம்? எல்டர்ஸ் பண்ணணுமா இல்ல எல்டர்ஸ் இல்லாதவங்க பண்ணணுமா? இந்த முடிவெல்லாம் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? இது நம்ம எங்க அந்த முடிவை நம்ம எடுக்கிறோம்? சபைக்கிட்ட நம்ம கேட்டு பண்றோம். அதெல்லாம் சபையார்கிட்ட அந்த ஒத்துழைப்பு வாங்கிட்டு நம்ம போயிட்டு எல்டர்ஸ் மீட்டிங்ல அறிவிக்கிறோமா? இன்னைக்கு நடக்கிற நிறைய எல்டர்ஸ் மீட்டிங் பாத்தீங்கன்னா சபை கிட்ட இருந்து ஒத்துழைப்பு வாங்குறதோ ஆலோசனை கேட்டு வாங்கி சொல்றதோ இல்லைங்க. தங்களுடைய கருத்துக்களை மூப்பர்கள் அங்க சொல்லிட்டு அது எக்லீஷியாவுடைய கருத்தாக பதிவு பண்றான். இது ரொம்ப ராங். ஒருவேளை இது எக்லீஷியாக்கு தெரிய வரும் பட்சத்துல தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு அங்க வழி வகுக்கும். அப்போ இந்த பாயிண்ட் தான் அங்க கண்டுபிடிக்கிறோம். இன் எவ்ரி கேஸ் அது பாருங்க, சில உதாரணம் காமிக்கிறோம் பாருங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சபை முடிவெடுப்பாங்க பார்க்கலாம். சொல்றாரு அடுத்த ஒரு பாயிண்ட், கொஸ்டின் புக் 238ல விசுவாச வீட்டார் டு எக்ஸ்பிரஸ் themselves time and place. But on any question like electing servants of the church, any matter, it would be for consecrate only. அதாவது இந்த பாயிண்ட் என்ன வரும்னா, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தான் நம்ம அது வரும். என்ன பாயிண்ட்னா, ஒரு எக்லீஷியா எங்க நடக்கணும், எப்போ வைக்கலாம், டைம் என்னைக்கு வைக்கலாம், எந்த இடத்துல வைக்கலாம், இது கூட சபை தான் முடிவு பண்றார். All the household of faith to express themselves. ஸோ அது எந்த இடமா இருக்கட்டும், எந்த இடத்துல வைக்கலாம், எப்போ மீட்டிங் வைக்கலாம், எக்லீஷியா முடிவு எடுக்கணும். தனிப்பட்ட வகையில அங்க முடிவு எடுக்க கூடாது. ஸோ இந்த பாயிண்ட் அங்க விடுறாரு. நீங்க வாய்ப்பு இருந்தா 238 படிங்கன்னா மேல சில லைன்ஸ் கட் ஆயிருச்சு, அது நீங்க வாய்ப்பு இருந்தா அந்த பகுதியை நீங்க படிக்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, ஒரு பிசினஸ் மீட்டிங்ல பாருங்க, பிரதர் ரசல் டைம்ல பிரதர் ரசல் பிரதரை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சபையார் சேர்ந்து ஒரு ஊழியக்காரராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பிரதர் இருக்கிறது அமெரிக்கா, பட் இவங்க இருக்கிறது வேற இடத்துல. ஆனா இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பிரதர் ரசல் பிரதரை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு ஊழியராக சபையாருடைய ஏகோபத்திய வாக்குகளை செலுத்திருக்கிறாங்க.
அப்படின்னா அன்னானிமஸ்லி ஓட்னா 100% ஓட் பண்ணியிருக்கிறாங்க பிரதர் ரசல் பிரதருக்கு. ஸோ இதெல்லாம் ஆரம்ப நாட்களில் பிரதர் ரசல் டைம்ல சபையார் ஓட் பண்ணித்தான் சகல விஷயங்கள் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அப்போ அது கூட பாருங்க, எது வரைக்கும் எந்த டைம் வரைக்கும் பிரதர் ரசல் அவர் எக்லீஷியால ஒரு இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரராக இருப்பார் என்பது அது கூட டைம் பீரியட் கூட ஃபிக்ஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சகோதர சகோதரிகளே, அவங்க ஓட் பண்ணித்தான் பிரதர் ரசலை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க என்று நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ சொல்றாரு 227 ஒன்லி பை தயர் ஓட் இன் மேட்டர் குட் எனி ஒன் பி டிஸ்ஃபெலோஷிப்ட் ஆஸ் அ பிரதர். இது ரொம்ப ஆச்சரியம். ஒரு எக்லீஷியால ஒரு பிரதரை வரக்கூடாதுன்னு சொல்லணும்னா மூப்பர்கள் கையில எந்த அதிகாரம் இல்லை, எல்டர்ஸ் கையில அதிகாரம் இல்லை. எக்லீஷியா முடிவெடுக்கும். எக்லீஷியா தான் பை தயர் ஓட் பண்ணி தான் ஒரு பிரதரை டிஸ்ஃபெலோஷிப் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பிரதரை உள்ள வர வைக்கிறது. அந்த பிரதர் மறுபடியும் ஒரு தப்பு பண்ணியிருப்பார் வைங்க, மறுபடியும் உள்ள வரணும்னா சபையாருடைய அனுமதியோட தான் அங்க வரணும். ஓட் பண்ணி தான் வாங்கிட்டு தான் வர வேண்டியது அவசியமா இருக்குது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, சில பிரதர்ஸுங்க தங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தனிப்பட்ட வகையில முடிவெடுத்து ஒரு பிரதரை தள்ளி விடுறதோ ஒதுக்குறதோ, இல்ல சில பிரதரை உள்ள வர வச்சு கிளாஸ் பண்ண வைக்கிறதோ, அது ரொம்ப தப்புன்றாங்க. ஸோ எக்லீஷியாவுடைய ஓட் இல்லாமல் இது பண்ணக்கூடாது. அப்போ நீங்க கேட்கலாம், என்ன மாதிரி விஷயம் பிரதர் அப்படின்னா, ஒரு பிரதர் எக்லீஷியா வந்து சப்ஜெக்ட் பண்றாருன்னா சபை கிட்ட கேட்கணுமானா அந்த அர்த்தம் இல்லைங்க. சில பிரதர்ஸுடைய உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம மத்தியில சில பிரதர்ஸுங்க இருக்கிறாங்க, பின்வாங்கி போன பிரதர்ஸுங்களும் இருக்கிறாங்க. பின்வாங்கி போனவங்கன்னா சத்தியத்துல பின்வாங்கி போனவங்க. இப்ப அவங்கள போயிட்டு எக்லீஷியால சப்ஜெக்ட் பண்ற கூப்பிட்டோம்னா அவர் எதுதான் எடுப்பாரு, அவருடைய விசுவாசத்தை எடுப்பார் இல்லைங்களா. இப்ப அப்படி எடுக்கும்போது சபைக்கு இடர் உண்டாகும் இல்லைங்களா. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது சபையாருடைய அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள அவங்க அனுமதிக்கணும். தனிப்பட்ட எந்த நபரும் எல்டர் முடிவெடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. ஒரு பிரதர் டிஸ்ஃபெலோஷிப் பண்ணணும். ஒரு எக்லீஷியால ஒரு பிரதர் விபச்சாரம் பண்ணிட்டாரு, அந்த பிரதர் டிஸ்ஃபெலோஷிப் பண்ணணும்னா மூப்பர்கள் கையில இல்லைங்க, சபை கையில தான் இருக்குங்க. சபை தான் பை தேர் ஓட் இல்லைங்களா, அவங்க தான் டிஸ்ஃபெலோஷிப் பண்ணணும், அதிகாரம் இருக்குது. ஏன்னா வசனத்துல 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல சபைக்கு அந்த அதிகாரம் இருக்கிறத பத்தி பவுல் அங்க பேசுறாங்க. பட் எல்டர்ஸ் கிடையாது. நீங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எல்டர்ஸ் மீட்டிங் போட்டு எல்டர்ஸுக்குள்ளே மீட்டிங் போட்டு ஒரு பிரதரை டிஸ்ஃபெலோஷிப் பண்ணிடுறாங்க. எங்க வசனம் எங்க இருக்கு, எல்டர்ஸ் பண்றதுக்கு அதிகாரம் எங்க இருக்குது. ஸோ சபை அங்க செய்யணும் இல்லைங்களா. ஒரு பிரதர் வந்து எக்லீஷியால சப்ஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது சபை கிட்ட இருக்குது. ஆனா இன்னைக்கு நிறைய எல்டர்ஸ் அவங்க முடிவெடுத்து அந்த பிரதரை வர விடுறது இல்லைங்க. ஆனா எக்லீஷியாவுக்கு தெரியறது இல்லை. ஏன் பிரதர் மீட் பண்ணும்போது என்ன பிரதர் எங்க எக்லீஷியாவுக்கு வரவே மாட்டீங்களா அப்படி கேட்கறான். ஆனா உண்மையை சொன்னா அவங்க எக்லீஷியால தேவையில்லாம குழப்பம் வரும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க சில பிரதர்ஸுங்க, இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், சில விஷயங்கள் சில சூழ்நிலை நிமித்தமா வர முடியல அப்படின்னு சொல்லிடுறான். பட் ஃபேக்ட் என்னன்னா, உங்க எக்லீஷியல் கூட எல்டர் எங்க அனுமதிக்கல, உள்ள வர விடுறது இல்லை. அதுதான் ஃபேக்ட் ஆக்சுவலி. பட் இது எக்லீஷியா மெம்பர்ஸ் புரிஞ்சுக்கணும். ஏன் சில பிரதர்ஸ் நம்ம எக்லீஷியாக்கு வரதில்லை, அது இன்றைய நாட்கள சபையார் ஒவ்வொருவருமே திங்க் பண்ணணும். சில பிரதர்ஸுங்க நம்ம எக்லீஷியாக்கு வரது இல்லைங்க, அங்க போறாங்க இங்க வரதில்லை, இங்க வராங்க அங்க போறதில்லை. என்ன காரணம்? சோ யோசிக்கணும், யார் எடுக்கிற முடிவு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் திங்க் பண்ண வேண்டியிருக்கு சகோதர சகோதரிகளே. ஸோ சபை கிட்ட தான் அதிகாரம் இருக்கிறதா கண்டுபிடிக்கிறோம். அடுத்து சொல்றாரு, இது ஒரு கொஸ்டின் புக்ல அருமையா பேசுறாரு. அதாவது என்னன்னா, ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க பிரதர், வால்யூம்ல முதல் சாப்டர் 6th வால்யூம்ல முதல் சாப்டரை அது நீக்கிடலாமா, தேவையில்லையே அது நீக்கிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நீங்க சொல்லுங்கன்னா, இப்ப நம்மளா என்ன சொல்லியிருப்போம், அதெல்லாம் எப்படி நீக்கலாம் சொல்லியிருப்போம் இல்லைங்களா. ஆனா பாருங்க, அதுக்கு பிரதர் ரொம்ப பிளைனா ரொம்ப நீட்டா கொடுக்குறாரு. வால்யூம்ல இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டரை நீக்க விரும்பிட்டீங்கன்னா அது எக்லீஷியா கிட்ட விட்டுருங்க. எக்லீஷியா என்ன ஓட் பண்றாங்க, மெஜாரிட்டி என்ன ஓட்டு வருது, அதன்படி நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்னு அந்த கொஸ்டின் ஆன்சர்ல பேசுறாரு. பாருங்க, வால்யூம்ல ஒரு சாப்டரை ரிமூவ் பண்றது கூட ஓட்டிங் யார் பண்ணணும், சபையாரோடைய மெஜாரிட்டி ஓட்டு இருந்தால் மாத்திரமே அது செய்யணும்ன்ற. ஒருவேளை அப்படி பண்றாங்கன்னா
பிரதர் ரசல் சொல்றாங்க, நான் ஒன்றும் சொல்ல போறதில்லை. ஒருவேளை சபையா விருப்பப்பட்டாங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், இல்லைங்களா? ஸோ இதுதான் அங்க சொல்றாரு, ரொம்ப கிளியரா பேசுறாரு. ஈச் ஒன் இன் த கிளாஸ் ஹேஸ் ரைட் டு ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட். The whole class be my majority vote decided that the way, then I would have nothing to say, இல்லைங்களா? nothing to say. நான் ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வால்யூம் எழுதின பிரதர் அவர் சொல்றாரு பார், ஒருவேளை சபையா சேர்ந்து முடிவு எடுக்கிறீங்களா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பாரு, அப்ப இந்த ஓட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குது. அதுவும் சபை கையில இருக்கு சகோதர சகோதரிகளே. இது தனிப்பட்ட ஒருத்தருடைய முடிவுக்கு சபை அங்க போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய எல்டர்ஸ் சபை ஜனங்களை இப்படி வழி நடத்துறதை நம்ம காண முடியுது. ஸோ சபையார் எந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும், விழிப்புள்ளவங்களா இருக்கணும். எக்லீஷியால அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், கருத்துக்கள் வேணா வாங்கலாம், எல்லா கருத்துக்கள் சொல்லுங்க, எல்லா கருத்துக்கள் வச்சு எல்லா கருத்துக்களுக்கும் ஓட் பண்ணித்தான் முடிவு அங்க எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இது என்ன விஷயமா இருக்கட்டும், சபை கிட்ட கொண்டு வர வேண்டிய விஷயங்களா இருக்கும் பட்சத்துல கொண்டு வந்து சபையால் தான் அங்க முடிவு எடுக்கணும். அதே சமயத்துல சின்ன சின்ன விஷயம் இருக்கும், அது வந்து பிரச்சனை இல்லாத விஷயமா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தாராளமா எல்டர்ஸ் முடிவு எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு புது விஷயம், இது வரைக்கும் பண்ணாத விஷயம் அப்படின்ற விஷயமா இருந்துச்சுன்னா, இல்ல அது ரொம்ப கிரிட்டிக்கலா தவறா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சபை கிட்ட அனுமதி வாங்கணும். அது கூட அந்த எல்டர்ஸ் சொல்லும் போது கருத்தை தான் வைக்கணுமே ஒழிய இப்படி செய்யுங்க என்று சபையாரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ சபை ஜனங்கள் இந்த விஷயங்கள அந்த ஓட்டிங், அந்த அந்த அத்தாரிட்டி சபைக்கு அங்க இருக்குது சகோதர சகோதரிக்கு. பாருங்க, பிரதர் ரசல் டைம்ல பில்கிரிம் சொல்லி ஊழியம் பண்ணுவாங்க. இவங்க எப்படின்னா, இப்ப நம்ம காலத்துல எப்படி ஸ்பீக்கர்ஸ் பண்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி அந்த காலத்துல பில்கிரிம் இவங்க ஃபுல் டைமா இருப்பாங்க. இவன் இந்த பில்கிரிம் பஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் அங்கேயே 1 வாரமோ 2 வாரமோ தங்கி அங்க எக்லீஷியால பலப்படுத்துற வேலைகள் பார்ப்பாங்க. தேவைப்பட்டா பேசிக் கிளாஸ் கூட எடுப்பாங்க. இந்த மாதிரி வேலைகள் பண்ணுவாங்க. ஆனா சொல்றாரு பிரதர், என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, மாசம் மாசம் எல்லா எக்லீஷியாவுக்கும் ஒரு லெட்டர் அனுப்பிடுவார். அனுப்பிட்டு இந்த மாசத்துல இந்த டைம்ல உங்களுக்கு எந்த பிரதரை அனுப்பிட்ட, எந்த பிரதரை அவங்களுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு ஃபில் பண்ணி கொடுங்கன்ற. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எந்த பிரதர் பேர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரதர் மேல ஓட்டிங் எடுப்பாங்க சபையார். அதுல மெஜாரிட்டி ஓட் யார் மேல வருதோ அந்த பிரதர் ரசல் பிரதருக்கு எழுதுவாங்க, பிரதர் இவ்வளவு மெஜாரிட்டி ஓட்டு வாங்கின இந்த சகோதரனை நீங்க எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சபையார் கேட்பாங்க. இதுதான் மெத்தட். நீங்க வேணா படிச்சு பாருங்க, ரீப்ரிண்ட் முழுக்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்லி இந்த லெட்டர் போயிட்டே இருக்கும். பிரதர் கேட்பார், இந்த டைம் யார் உங்களுக்கு வேணும், யார் அனுப்ப, ஓட் பண்ணீங்களா, கொடுங்க, லிஸ்ட் கொடுங்க கேட்பார். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, ஸ்பீக்கர்ஸ் நினைச்சா எங்க வேணா போய் கிளாஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அந்த லெவல் நமக்கு அங்க இருக்கு, யார் வேணாலும் வரலாம். பாருங்க சகோதர சகோதரர், புதிதாக வளர்ந்த ஒரு எக்லீஷியாவுக்கு நல்லா பலமா ஸ்ட்ரென்த் பண்ற மாதிரி, ஆகாரம் கொடுக்கிற மாதிரி தேவனுடைய ஊழியர்கள் அங்க செல்லணும். நயமா அவங்களுக்கு அதுதான் தேவை. ஆனா இன்னைக்கு நடக்கிற ஒரு வினோதம் விஷயம் என்ன தெரியுங்களா, இன்னைக்கு ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஸ்பீக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, போய் புது எக்லீஷியால போயிட்டு அங்க எடுக்கிறாங்க, ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போறாங்களாம். இது நினைச்சு பாருங்க, இது எந்த வகையில நியாயமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஸோ நம்ம யோசிக்கணும், நம்ம பிரதர்ஸுங்களுக்கு வேணா பதில் கொடுத்துடலாம், சபையுடைய தலைவர்கிட்ட நம்ம என்ன பதில் கொடுக்க போறோம் யோசிக்கணும். ஸோ அப்போ பாருங்க, பிரதர் எக்லீஷியா தங்களுக்கு யார் வந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க ஓட் பண்றாங்க பாருங்க. அவங்களுடைய ஓட் அடிப்படையில் தான் பிரதர்ஸுங்களை இன்வைட் பண்றாங்க. பிரதர் ரசல் அவர் கூட அந்த அதிகாரம் இல்ல, அவர் நினைச்ச யாரை வேணா அனுப்பலாம்னு சொல்லிட்டு பாருங்க. இத்தனைக்கு பிரதர் ரசல் பிரதரே எவ்வளவு ஒழுங்கை எவ்வளவு கடைபிடிச்சிருக்காரு பாருங்க. அவர் நினைச்ச சொல்ல, நான் நினைச்சா யாரு வேணா அனுப்பி சொல்லலாம், ஆனா அவர் பாருங்க எவ்வளவு ஒழுங்கை அவர் கடைபிடிக்கிறாரு பாருங்க. ஸோ அப்போ இன்னைக்கு ஒரு எக்லீஷியாவுமே இப்படிதான் நம்ம எக்லீஷியாவுக்கு ஸ்பீக்கர்ஸ் வராங்களா யோசிக்கணும். ஒழுங்கு முறைப்படி போயிட்டு இருக்கா சகோதர சகோதரிகளே, இது நம்ம திங்க் பண்ணணும். பரவாயில்ல, நீங்க ஒருவேளை இந்த கிளாஸ் கேட்டு கோபம் அடையலாம், பட் நம்முடைய அதுக்கு நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கும் என்பதனால என்னுடைய டியூட்டி என்னவோ நான் அங்க பண்ணுவோம். ஏன்னா
பவுல் அங்க பேசுவது போல, தீமோத்தேயுக்கு சொன்னது போல, சோ தேவனுடைய வார்த்தைகளை கடிஞ்சு கொண்டு போதிக்கிறது தப்பு இல்லை, கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுன்ற. ஸோ எனவே அந்த ஒரு விஷயத்துல தான் நாம இந்த விஷயங்களை இந்த வகையில பிரசன்டேஷன் பண்றோம். ஸோ அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றாரு, எக்காரணத்தை கொண்டும் nor should any brother assume public duties in the church as a leader, representative, etc. without an election. எலெக்ஷன் இல்லாம, without voting, இல்லைங்களா? எலெக்ஷனால என்ன? ஓட்டிங்கா. எலெக்ஷன் இல்லாம ஒரு பிரதர் வந்து சபையில ஒரு பப்ளிக் டியூட்டிஸ் பண்றாரா, ஒரு லீடராவோ, சபையை வழிநடத்தக்கூடிய வேலையோ, எக்ஸெட்ரான்னு சொல்றாரு. அதுல என்ன சொல்லிட்டு அடுத்த வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம். ஆனா எந்த ஒரு சபையில ஏதோ ஒரு வேலை ஒரு பிரதர் பண்றாங்க அப்படின்னா, மிக முக்கியமா வழிநடத்துற வேலை பண்றாங்கன்னா, அவர் எப்படி அந்த பொறுப்புக்கு வந்தாரு? வித் எலெக்ஷன் ஆர் வித்தவுட் எலெக்ஷன்? அதை யோசிக்கும். சபையார் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களா கைகளை உயர்த்தி? ஒருவேளை இல்ல பிரதர், நாங்க கைகளை உயர்த்தி ஓட் பண்ணுமா அப்படி நீங்க கேட்கலாம். வசனம் இருக்குது, வசனத்துல அப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. ஒருவேளை பிரதர் பண்ணிருக்கிற, பிரதர் ரசல் பண்ணிருக்கிறாங்க, அதனால நம்ம பண்ணணும்னு நம்ம சொன்னோம்னா நீங்க கேட்கலாம், இல்ல அது அவர் நாட்கள் நம்ம நாட்கள், அவர் வேற ஊரு நம்ம வேற ஊரு சொல்லலாம். வசனத்துக்கு என்ன சொல்ல முடியும்? சோ இது நம்ம யோசிக்கும். அப்புறம் சொல்றாரு, இந்த ஸ்கிரிப்சுரல் மெத்தட், வசனத்துடைய மெத்தட் என்ன? ஒருத்தர் சபையில ஒரு பொறுப்பாளராக நிக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் நிறைய என்னென்ன விஷயமும் சபையை வழி நடத்தக்கூடிய என்ன வேலையா இருக்கட்டும், இல்லைங்களா? ஈவன் பாருங்க, பிரதர் ரசல் பிரதர் கூட அந்த சபையா அநேக சபைகளுக்கு அவர் மூப்பரா இருந்திருக்கிறார். ஆனா எப்படி இருந்திருக்கிறார்னா, பை ஓட்டிங். சபையார் வந்து ஓட் பண்ணி தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, சபையில மூப்பர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா சபையாருடைய தேர்தலின் மூலமா தான் அவங்க வந்திருக்கணும்ன்றார். மற்றபடி எந்த காரணத்தினாலும் நம்ம சொல்ல முடியாது. பை ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்த் ஹேண்ட் இன் ஓட். ஸோ இதுதான் வேதத்தின்படி சரியான மெத்தடு. அப்போ சபையில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய யாரா இருக்கட்டும், ஒருவேளை இன்னைக்கு சொல்றாங்க பாத்தீங்களா, நம்ம வேத மாணவருக்குள்ள ஜெனரல் செக்ரட்டரி, ஃபினான்ஷியல் பொருளாளராக இருக்கட்டும், டீக்கன்ஸ், எல்டர்ஸ், டீச்சர்ஸ், யாரா இருக்கட்டும், அந்த வேலை செய்றீங்களா? எப்படி வந்தீங்க? சபையாருடைய அனுமதியோட வந்தீங்களா? சபையாருடைய கைகள் உயர்த்தப்பட்டு ப்ராப்பர் மெத்தட்ல ஓட்டிங் நடந்து வந்தீங்களா? இதுதான் கண்டுபிடிக்கணும். எல்டர்ஸ் பண்றது அது வேற விஷயம். எல்டர்ஸ்குள்ள ஒரு மீட்டிங் பண்ணி அந்த விஷயங்கள், உதாரணத்துக்கு கன்வென்ஷன் கமிட்டி செலக்ட் பண்றோம்னா அது வந்து எல்டர்ஸ் இருந்தா போதும், இல்லைங்களா? பாருங்க, இது கூட டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். எக்லீஷியா பத்தி பேசிட்டு இருக்கோம், எக்லீஷியா விஷயத்துல, இல்லைங்களா? எக்லீஷியா தனிப்பட்ட ஒரு எக்லீஷியா விஷயத்துல இருக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டியூட்டிஸ் எல்லாமே செய்யக்கூடியவர்கள் சபையாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு செய்ய வேண்டும். அதே நேரங்கள்ல ஒரு நல்ல ஸ்பீக்கர் இருந்தாங்க வச்சுக்கோ, அந்த ஸ்பீக்கர் நாட்கள் போக போக அவர் என்ன ஆயிடுறாருன்னா சபையை எல்டர் ஆயிடுவார். சபையில தேர்ந்தெடுக்கப்பட்டு வரதில்லை. இது ஸ்பீக்கர்ஸுங்களுக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜா இருக்கு. பட் இது மெத்தட் கிடையாது. ஸோ தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை சபையே வந்து அப்படி செஞ்சாலும் ஊழியம் செய்யக்கூடிய சகோதரர்கள் தங்களை அந்த பொறுப்புக்கு நம்ம வரோம் என்றால் வித்தவுட் ஓட்டிங் வரக்கூடாது, அதுக்கு அனுமதி கூட சகோதர சகோதரிகள். அப்போ இந்த பாயிண்ட் தான் அங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த விஷயம் சபையில எல்லாருக்கும் பொருந்தும். மிக முக்கியமா இந்த மூப்பரா இருக்கக்கூடியவங்களுக்கு இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம், இல்லைங்களா? ஸோ இந்த விஷயம் தான். நீங்க வாய்ப்பு இருந்தா தமிழ்ல 358 படிக்கலாம், இங்கிலீஷ்ல 279 நம்ம படிக்கலாம். ஓகே, அப்போ இதை படிச்சதுக்கு அப்புறம் இப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம போக போறோம். யார் எல்டர்? சபையில எல்டர்ஸ் யார், இல்லைங்களா? இந்த பொதுவா இந்த எல்டர்னு சொல்லியே நமக்கு அது வார்த்தை எப்படி ஆயிடுச்சுன்னா, அது ஏதோ சபையில ஏதோ பெரிய பதவி மாதிரி ஆயிடுச்சு, இல்லைங்களா? அது ஒரு பதவி மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு முறை ஊட்டியில நடந்த ஒரு கன்வென்ஷன் போயிருக்கும் போது, அப்போ ஒரு என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, அடையாள அட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அடையாள அட்டை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல இருந்துச்சு.
சரி சொல்லிட்டு நம்ம போயிட்டு எனக்கு பிடிச்ச கலர் நம்ம செலக்ட் பண்ணும்போது உடனே அங்க இருக்க பிரதர்ஸ், பிரதர் இது வந்து நீங்க டச் பண்ணக்கூடாது, இதை எடுத்துக்கோங்கண்ணா. அப்போ ஏன் பிரதர் கேட்கும்போது, இல்ல பிரதர் இது வந்து எல்டர்ஸ்க்கான ஐடி அப்படின்னா. அப்போதான் எனக்கு ஒன்றும் புரியல அந்த சமயத்துல. ஏன்னா அப்போ ட்ரூத்துக்கு புதுசா அந்த டைம். ஆனா பின்னாடி தான் புரிஞ்சு இந்த எவ்வளோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க பிரதர்ஸ். எல்டர்ஸ் அப்படின்னாலே அது என்னமோ சபையில ஒரு பெரிய பதவி மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர்களுக்கு என்னங்க ஒரு உலகத்தார் மாதிரி ஒரு கணம் கொடுத்து பண்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வேதம் சொல்லவே இல்லை. மூப்பர்கள்னா யாரு? முதல் ஃபர்ஸ்ட் பைபிள் என்ன சொல்லுது மூப்பர்களை பற்றி? மூப்பர்கள் என்பது முதலாவது புரிஞ்சுக்கணும், அது பதவி கிடையாது இல்லைங்களா? இன்னைக்கு பாருங்க, ஒரு பிரதர் வந்து ஒரு 1000 பேர் கொண்ட கன்வென்ஷன்ல உதாரணத்துக்கு கூப்பிடாரு வைங்க, உதாரணத்துக்கு என்னை கூப்பிடாரு, பிரதர் அருண் கூப்பிடாம திண்டுக்கல் எக்லேஷியாவை சேர்ந்த மூப்பர் அருண் வருகிறார்னா நினைச்சு பாருங்க எனக்கு எப்படி இருக்கும். கொஞ்சம் பெருமையா இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அந்த மூப்பர்னு சொன்னாலே அது ஒரு சந்தோஷமாயிருது நமக்கு. ஏன்னா அந்த மூப்பர் வார்த்தை அது கனமுள்ள விஷயம் தான். ஆனா அது எந்த அர்த்தத்துல புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அது ஏதோ பெரிய ஒரு பதவி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆனா உண்மையிலே மூப்பர்னா என்ன என்பதை இப்ப நம்ம படிக்க போறோம். சோ பாக்கலாங்களா? சோ மூப்பர்னா என்ன? சோ மூப்பர் பத்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு. சத்தியத்துல தெளிவா இருப்பான். முதல் பாயிண்ட் கிளியர்னஸ் இன் ட்ரூத். ரெண்டாவது பாயிண்ட் ஆப்ட்னஸ் ஃபார் டீச்சிங் இட் பிளேம்லெஸ் இல்லைங்களா? இது என்ன பாயிண்ட்னா அவங்க போதிக்கக்கூடிய திறன் அங்க இருக்கும். போதிக்கக்கூடிய திறன்னா யார் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த தேவனுடைய சத்தியங்கள் மேல அறிவு பெற்றிருப்பாங்க. சத்தியத்தின் அறிவு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க போதிக்கும் திறன் அவங்களுக்கு இருக்கும். இது பேச்சு திறமை பத்தி இல்ல, போதிக்கும் திறன். இது பேச்சு திறமைக்கும் போதிக்கும் திறனுக்கும் வித்தியாசம் இருக்கு. போதிக்கும் திறன் ஒரு மூப்பருக்கு இருக்கும். ரொம்ப முக்கியம். மூணாவது பாயிண்ட் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கம் விஷயத்துல எந்த குற்றம் இருக்காது. ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குறை இருக்காது. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் எபிலிட்டி டு பிரிசர்வ் ஆர்டர் வித்தவுட் அன்னெசரி ஃபிரிக்ஷன். சபையில பிரிவுகள், ஃபிரிக்ஷன், ஒரு தேவையில்லாத சலசலப்புகள் வருவதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஒழுங்கின்மை, அதுக்கு இவர் இடம் கொடுக்க மாட்டார். மாறாக சபையில எபிலிட்டி டு பிரிசர்வ் ஆர்டர், ஒழுங்கை காப்பாற்றுபவராக இருப்பாரு. ஏன்னா ஒழுங்கு காப்பாற்றப்படுதல எல்டர் விட்டுட்டார்னா ஆட்டோமேட்டிக்கா சபைக்குள்ள தேவையில்லாத ஃபிரிக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஒருவேளை எந்தெந்த எக்லீஷியால ஃபிரிக்ஷன், உராய்வு, சலசலப்பு, பிரச்சனை இருக்குது ஒருவேளை ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒருவேளை மேபி எல்டர்ஸ் சபையில ஒழுங்கை கடைபிடிக்காம அல்லது காப்பாற்றாமல் விட்டுவிடும் போது இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றார். ஆனா ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, அன்னெசரி ஃபிரிக்ஷன் பத்தி பேசுறாரு. அப்ப நீங்க கேட்கலாம், இப்போ நெசசரி ஃபிரிக்ஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த நெசசரி தேவையான ஃபிரிக்ஷன் இருக்கு, அது என்ன என்பதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஆனா ஆகமத்துல இந்த அடிப்படையில தான் ஒரு மூப்பரானவர் சபையில செயல்படுவார். யார் அந்த மூப்பர்? பிரதர் கொஸ்டின் புக்ல ரொம்ப கிளியரா கொடுக்குறாரு. இனிமேல் பைபிள்ல மூப்பர் என்று நம்ம படிக்கும் போது இந்த மீனிங்ல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பைபிள்ல மூப்பர் என்பது நமக்கு தெரியும், அநேக மீனிங் இருக்குது. அதுல மிக முக்கியமான மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மீனிங், வயசுல மூத்தவங்கள மூப்பர் சொல்வோம். கரெக்டுங்களா? வயசுல மூத்தவங்கள மூப்பர் சொல்வோம். அது கரெக்ட். அது சில வசனம் பைபிள் அப்படி இருக்கு. ஆனா சபையில மூப்பர் அப்படி சொல்லும் போது அது யாரை குறிக்கும்னா சொல்றாரு, they are elders brothers in the church, not necessarily in age. வயசுல முதிர்ந்தவரா இருக்கணும் அவசியம் இல்லை. மூப்பருடைய அர்த்தம் வயசுல முதிர்ச்சி அடைஞ்சவங்க இருக்கணும் அர்த்தம் இல்லை. ஆனா எதுல முதிர்ச்சி இருக்கணும் தெரியுங்களா? பட் எஸ்பெஷலி இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய விஷயத்துல அவர் முதிர்ச்சி அடைந்தவரா இருக்கணும். அப்படின்னா a spiritual eldership of character is their qualification. ஒருத்தர் வந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில முதிர்ச்சி ஆயிருக்கிறார்னா அதுதான் அவருடைய தகுதி. அவருக்கு தான் மூப்பர்கள் அப்படின்னு நம்ம பைபிள்ல படிக்கிறோம். இப்ப இந்த பாயிண்ட் படி பார்த்தோம்னா சபையில
மூப்பர்கள் என்பவர்கள் யார் என்றால் ஸ்பிரிச்சுவலி முதிர்ச்சி அடைஞ்சவங்க. இன்னொரு பாயிண்ட் பார்க்கும்போது சொல்றாரு ரீபிரிண்ட்ல, மூப்பர் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா மூத்த சகோதரர் அல்லது மூத்த சகோதரி. வயசுல இல்ல, நாட் நெசசரிலி இன் எல்டர் இன் இயர்ஸ், வயசுல பத்தி பேசல, பட் மெச்சூர்ட் இன் கிறிஸ்டியன் கேரக்டர். எல்டர் என்ற வார்த்தை என்பது முதிர்ந்த பிரதர். என்ன முதிர்ந்த, எதுல முதிர்ந்த பிரதர்? மெச்சூர்ட் இன் கிறிஸ்டியன் கேரக்டர். பாருங்க, திமோத்தி கூட எல்டருங்களாமா. திமோத்தி, தீத்து அவங்களாம் சின்ன வயசு தான், ஆனா அவங்க கூட பைபிள்ல எல்டர் தான், எல்டர். அப்போ எல்டர்ன்றவங்க வயசுல பார்க்க கூடாது, எவ்வளவு மெச்சூர்டா இருக்கிறாங்க கிறிஸ்டியன் கேரக்டர்ல, ஸ்பிரிச்சுவல்ல எவ்வளவு மெச்சூர்டா இருக்கிறாங்க. அவங்க தான் பைபிள்ல படிக்கிறோம், சபையில மூப்பர்கள். சொல்றாரு in the church, வார்த்தை கவனிங்க, the developed ones or styled elders. சபையில வளர்ந்த சகோதரர்களை தான் குறிக்கும் மூப்பர்கள். ஞாபகம் இருக்குங்களா, எக்லீசியால நம்ம படிக்கிறோம் 3 வகையான நிலைமையில இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருப்பாங்க. இதை குறித்து இயேசு பேசியிருக்கிறாங்க, ஆட்டுக்குட்டி, ஆடு, ஆடு. அதாவது குழந்தைகள், இளைஞர்கள், மூப்பர்கள். இதுல மூப்பர்கள் யாருன்னா முதிர்ச்சி அடைந்தவங்க அல்லது வளர்ச்சி அடைந்தவங்க, சத்தியத்துல அல்லது என்னங்க கேரக்டர்ல, அதான் குறிக்கும். ஆனா நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு பிரதர் ட்ரூத்துக்கு 15-20 வருஷம் 30 வருஷம் ஆயிருக்கு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் மூப்பர் நினைச்சுக்கிறான். அது கூட இல்லைங்களா, ஒருத்தர் எத்தனை வருஷம் ட்ரூத்ல இருக்கிறாரு அதை வச்சு கூட கணக்கு பண்ணக்கூடாதுங்களாம். ஒரு வருஷமா இருந்தாலும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு வளர்ச்சி ஆயிருக்கிறாரு, நல்ல வளர்ச்சியில் இருக்கிறாரா, ஒரு வருஷம் ஆச்சா ட்ரூத்துக்கு வந்துச்சு, ஓகே, அவர் கூட எல்டர் தான் இல்லைங்களா. சோ இந்த மீனிங் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, இவங்க தான் பாத்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்த பிரதர்ஸுங்க. ஸோ இவங்க தான் மூப்பர்கள் என்று அழைக்கப்படுறாங்க என்று இந்த பகுதியில் கூட பிரதர் அங்க சொல்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ மற்ற சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது அவங்க இளைஞரா இருப்பாங்க, இல்ல குழந்தைகளா இருப்பாங்க இல்லைங்களா. ஓகே, அப்போ நம்ம கேட்கலாம், அப்போ எல்லாரும் குழந்தைகளாவே இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. குழந்தைகளா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இளைஞரா இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லோரும் சபையில எந்த நிலைமை நோக்கி போகணும்னா முதிர்ச்சி நிலைமைக்கு போகணுங்களாம். இன்னும் சொல்லணும்னா 144,000 பேர்ல ஒரு அங்கமா போகணும்னா அவர் எல்டரா ஆகணும். எல்டரா இருந்தா மாத்திரம்தான் சபை வாய்ப்புக்கு போக முடியும். வெறும் இளைஞராவோ குழந்தைகளாவோ இருந்தோம்னா அந்த வாய்ப்புகளை போக முடியாது. அப்போ நம்முடைய அல்டிமேட் கோல் என்னன்னா சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே மூப்பர்கள் ஆகணும். இதுதான் பாயிண்ட். ஒருவேளை யாராவது பிரதர் சிஸ்டர்ஸ் நம்ம கேள்வி கேட்டாங்கன்னா, பிரதர் உங்களுக்கு என்ன ஆகணும்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம், தைரியமா சொல்லலாம், பிரதர் நான் எப்படியாவது மூப்பர் ஆயிடணும் பிரதர். என்ன மீனிங்? மெச்சூர்ட் இன் கிறிஸ்டியன் கேரக்டர், டெவலப் ஒன்ஸ் இல்லைங்களா. அல்லது என்ன சொல்லலாம், ஆவிக்குரிய வளர்ச்சியில முதிர்ச்சி. இது நம்ம எல்லாரும் அடைய வேண்டியது, அடைஞ்சா ஆகணும், வேற வழி இல்லைங்க சகோதர சகோதரிகளே. அதுக்கு தான் நிறைய ஸ்டடிஸ் பண்றோம், தேவனுடைய வேலைகள் பண்றோம், கிளாஸ் கேட்கிறோம். எதுக்கு? மூப்பர் ஆகணும், மூப்பர் ஆகணும், வேற வழியே இல்ல. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2 மீனிங் பார்த்தாச்சு. ஒன்று வயசுல முதிர்ச்சவங்க, அவங்களுக்கும் எல்டர் தான். மிக முக்கியமான பைபிள் சொல்ற மீனிங் படி பார்க்கும்போது ஆவியில வளர்ந்தவர்களை குறிக்கும் மூப்பர்கள். ஆனா இன்னொரு வார்த்தை இருக்குது, மூப்பர்கள் என்ற வார்த்தைக்கு 3வது ஒரு மீனிங் இருக்குது. அதுதான் பிரதர் ரசல் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறாரு. அது என்ன வார்த்தைனா அப்பாயிண்டட் எல்டர் பயன்படுத்துறாரு. வார்த்தை கவனிங்க, அப்பாயிண்டட் எல்டர். இந்த எல்டரை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா, இந்த புது சிருஷ்டி அமைப்பு என்ற டாபிக்ல அங்கதான் எல்டர் பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போதே முதல் வார்த்தையை எப்படி ஆரம்பிக்கிறார்னா அப்பாயிண்டட் எல்டர்னு ஆரம்பிக்கிறார். வார்த்தை ரொம்ப லென்த்தியா இருக்கும். எனவே தான் பிரதர் என்ன பண்ணுவாங்கன்னா, எழுதும் போது சில இடங்களை சுருக்கமா சொல்றதுக்காக எல்டர் யூஸ் பண்ணுவார். ஏன்னா வார்த்தை லென்த்தியா இருக்கிறதுனால அது எழுதுவதற்கோ பேசுவதற்கோ கடினமா இருக்கு இல்லைங்களா. ஆனா புரிஞ்சுக்கணும், எல்டர் அப்படின்னா 3 மீனிங்ல எந்த மீனிங் கண்டுபிடிக்கும். எங்க எக்லீசியால எல்டர் இருக்கிறாருன்னா அது என்ன மீனிங்? வயசுல முதிர்ந்தவங்களா, இல்ல சத்தியத்துல ஆவிக்குரிய வளர்ச்சியில முதிர்ந்தவங்களா, இல்ல 3வது மீனிங் அவர் அப்பாயிண்டட் எல்டரா அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம் யார் இந்த அப்பாயிண்டட் எல்டர். தமிழ் என்ன சொல்லலாம்? நியமிக்கப்பட்ட மூப்பர். இதுக்கு வேற வார்த்தை என்ன பிரதர் கொடுக்கிறாருன்னா சூசன் எல்டர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பர். அப்பாயிண்டட்,
தேர்ந்தெடுக்கப்பட்ட, இந்த 2 வார்த்தை ஒண்ணு தான். ஆனா என்ன காமிக்குதுன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏதோ ஒரு வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அப்பாயிண்டட் எல்டர் அல்லது chosen எல்டர் அப்படின்னு அங்க பிரதர் அங்க பேசுறாங்க. ஓகே, இப்போ கண்டுபிடிக்கலாம் மூப்பருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பருக்கும் வித்தியாசம் என்ன என்பதை இப்போ நாம கண்டுபிடிக்கலாம். பாருங்க, நான் ஏன் தமிழ் பேஜ் காமிக்கிறேன்னா, தமிழ் பேஜ்ல டிரான்ஸ்லேஷன் சம்டைம் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. எனவே தான் தமிழ் நம்ம காமிக்கிறோம். நீங்க வாய்ப்பு இருந்தா பாருங்க. அப்ப சொல்றாரு பாருங்க, எக்லீஷியால நிறைய பேர் மூப்பர்களா இருக்கிறாங்களாம் இல்லைங்களா? மெனி பர்சன்ஸ் மே பி எஸ்டீம்ட் எல்டர்ஸ். எக்லீஷியால நிறைய பேர் மூப்பர்களாக இருக்கலாம். என்ன மீனிங் சொல்றாரு? டெவலப்ட் பிரதரன் இன் தி சர்ச். எக்லீஷியால வளர்ச்சி அடைந்த சகோதரர்களுக்கு என்ன பேருங்க? மூப்பர். ஓகே, அப்ப அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, அவர்களை இல்லைங்களா மேபி யூஸ்ஃபுல் அண்ட் ஹைலி அப்ரிஷியேட்டட். கண்டிப்பா அவர்களை நம்ம நல்ல ஒரு கணம் கூட கொடுக்கலாம், தப்பில். ஆனா வார்த்தை கவனிக்கணும். எட்டுடைய அர்த்தம் என்ன? ஆனாலும் கூட. வார்த்தை கவனிச்சிங்களா? இங்க தான் அடுத்த பாயிண்ட் ஆட் பண்றாரு. சபையில வளர்ச்சி அடைந்தவங்க தான் மூப்பர், கரெக்ட். ஆனாலும் கூட சில பேர் இருக்கிறாங்க, அவங்க பேர் என்ன சொல்றாருங்க? chosen elders. அது என்ன chosen elder? அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. எதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, ஏதோ சில வேலைகள் சபையில இருக்குது, அந்த வேலை செய்யறதுக்கு இவங்க இந்த மூப்பர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. யாரு? பை தி எக்லீஷியா. எக்லீஷியா சபையில சில வேலை இருக்குங்களாம், அந்த வேலை செய்வதற்கென்று மூப்பர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பர்கள் அப்படின்னு பேர். மற்றபடி எக்லீஷியால எல்டர்ஸ் இருக்கிறாங்க. ஏன் சிஸ்டர்ஸ் கூட எல்டர்ஸ் சொல்லலாமா? சொல்றாரு பாருங்க, பைபிள்ல எல்டர் உமன் பிரதர் எழுதுறாரு, வால்யூம்ல எழுதுறாரு. தமிழ் வால்யூம்ல எல்டர் உமன் தப்பா மொழி பெய்திருப்பான். நீங்க வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க. பாருங்க, சபையில எல்டர் உமன் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்டர் உமன் என்று அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க சொல்லிருக்காங்க. மூப்பராகிய ஸ்திரீ அப்படின்னு நினைக்க பேதுரு நினைக்கிறேன், யோவான் நினைக்கிறேன். சோ அவங்களே பாத்தீங்கன்னா மூப்பராகிய ஸ்திரீகள் அப்படிதான் எழுதிருக்கிறாங்களாம், எல்டர் விமன். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வால்யூம்ல அப்படி வராது, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சிஸ்டர்ஸ் கூட மூப்பர் இருக்கிறாங்க. அப்ப மூப்பர் என்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ச்சி அடைந்தவங்க. அது பிரதர்ஸா இருக்கட்டும், சிஸ்டர்ஸா இருக்கட்டும், கண்டிப்பா எல்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா இவங்க மத்தியில தான் யார் இருக்கிறாங்களாமா? சில வேலைகள் செய்வதற்கென்று சில பிரதர்ஸுங்க மத்தியில இருந்து, அது மெயினா பிரதர்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய மூப்பர்கள் மத்தியில இருந்து சில மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுக்கு பேரு chosen elder அல்லது appointed elder. சோ இவங்க தான் சபையுடைய பிரதிநிதிகளாக அங்க இருப்பாங்க. மற்றபடி மற்ற எல்டர்ஸ் இருப்பாங்க, சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பிரதர்ஸ் இருப்பாங்க, அவங்க தேர்ந்தெடுக்கப்படாமல் கூட இருக்கலாம். சொல்றாரு பாருங்க, வித்தவுட் எவர் chosen. ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்படாமல் கூட இருக்கலாம், ஆனாலும் கூட அவங்க யாரு? ஆமா, எல்டர் தான். இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங், இன்னைக்கு என்ன சொல்றதுங்க, என்ன ஒரு வேதமானவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, சபையில ஓட் பண்ணி எலெக்ட் ஆனதான் எல்டர், அப்படி இல்லைன்னா அவர் எல்டர் இல்லை அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங் நம்பிட்டு இருக்கிறாங்க. இது எப்படிமா இருக்குங்க பாருங்க. மூப்பருடைய அர்த்தம் என்ன? சத்தியத்துல வளர்ச்சி அடைந்தவங்க. சத்தியத்துல வளர்ச்சி அடையணும்னா அது யார் கையில இருக்குது? என் கையில இருக்கு. நான் தான் படிக்கணும், ஸ்டடி பண்ணணும் இல்லைங்களா? தேவன் இருந்து கிருபை வா. என்னைய யாராவது எல்டர் ஆக்க முடியுமா? யோசிங்க, என்னைய யாராவது எல்டர் ஆக்க முடியுமா? சபையால் முடியுமா? முடியாது. நான் எல்டர் ஆகணும்னா அது என் கையில இருக்கு, நான் தான் முயற்சி எடுக்கணும் இல்லைங்களா? சபையார் என்னை எல்டர் ஆக்க முடியாது. அப்போ நான் ஒருவேளை எல்டரா இருந்தேன்னா என்னை என்ன பண்ணலாம்? சபை என்ன பண்ணலாம் தெரியுங்களா? சபையில சில வேலைகளை செய்வதற்கு நான் மூப்பரா இருக்கிறதுனால என்னை அந்த வேலை செய்வதற்கென்று நியமிக்கலாம். அப்படி நியமிக்கிறதுனால எனக்கு என்ன பேர்னா chosen elder அல்லது appointed elder. இன்னொரு வார்த்தை கூட ரீபிரிண்ட்ல பேசுவாரு, elected elder, தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பர். சோ இவங்கள தான் பிரதர் அநேக இடங்களை பேசும்போது சுருக்கமா எல்டர் சொல்லி முடிச்சிருவார். எனவே சபையில ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்படுற எல்டர்ஸ் தான்.
அவங்களுக்கு என்ன பேர்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்டர். ஆனா ஓட் பண்ணாமலே இருப்பாங்க பாத்தீங்க. ஓட் சில எக்லீஷியால இருப்பாங்க, சில வளர்ச்சி அடைஞ்சவங்க இருப்பாங்க, சிஸ்டர்ஸா இருக்கட்டும், பிரதர்ஸா இருக்கட்டும், அவங்களும் எல்டர்ஸ் தான். இது நான் ஏன் இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, நடந்த ஒரு பிசினஸ் மீட்டிங்னா என்ன சொல்றது, எல்டர்ஸ் மீட்டிங்ல ஒரு புது விஷயத்த உள்ள கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னா, கன்வென்ஷன்ல யாரு சப்ஜெக்ட் பண்ணணும். நல்லா கவனிங்க, கன்வென்ஷன்ல யாரு சப்ஜெக்ட் பண்ணணும் சொல்றாங்க. அது எப்படி ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா, எல்டர்ஸ் சப்ஜெக்ட் பண்ணுமா இல்ல எல்டர்ஸ் அல்லாதவங்க சப்ஜெக்ட் பண்ணலாமா, அப்படி ஒரு விஷயம் போச்சு. உடனே அதுக்கு ஓட் எப்படி வந்துச்சுன்னா, எல்டர்ஸ் மாத்திரமே சப்ஜெக்ட் பண்ணணும், எல்டர்ஸ் அல்லாதவர்கள் சப்ஜெக்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, இப்போ சூழ்நிலை எந்தெந்த எக்லீஷியால ஓட் மூலமா எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் கன்வென்ஷன்ல சப்ஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. வால்யூம் சரியா படிக்கல நினைக்கிறேன். ஏன்னா எல்டர்ஸ் உடைய மீனிங் 2 மீனிங் இருக்குது. எந்த மீனிங்ல எல்டர்ஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, எல்டர்ஸ் உடைய அர்த்தம் என்ன கண்டுபிடிக்கிறோம். அவங்க ஆவியில வளர்ச்சி அடைந்தவர்கள், சிஸ்டர்ஸ் கூட இருக்கிறாங்க. சபையில சில வேலைகள் இருக்கு, அந்த வேலைக்காக சபையார் என்ன பண்றாங்க, தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ் மத்தியிலிருந்து சில பேரை அந்த வேலைக்கு நியமிக்கிறாங்க. அங்க கூட பாத்தீங்கன்னா குழந்தைகளை நியமிக்கிறது இல்ல, இளைஞர்கள் நியமிக்கிறது இல்ல. சபையில யார் மூப்பரா இருக்கிறாங்க, அது பிரதர்ஸ் மத்தியில அவங்கள பார்த்து சில தகுதிகளின் அடிப்படையில, அந்த தகுதிகள் கூட பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கான தகுதியா இருக்கும். அது என்ன என்பதை வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம், தகுதிகள் என்ன என்பதை. அந்த தகுதிகளின் அடிப்படையில, அந்த வேலைக்கான தகுதிகளின் அடிப்படையில மூப்பர்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கணும் அந்த வேலை செய்வதற்கு. அவங்களுக்கு பேர் தான் எலெக்டட் எல்டர், இல்லைங்களா? சோ இதான் பேசுறாரு. அப்போ ரொம்ப கிளியரா பேசுறாரு, எவ்ரி அப்பாயிண்டட் எல்டர், அப்படிதான் பிரதர் அங்க பேசுறான். தேவனுடைய வேலை செய்யக்கூடியவங்க, அது பெரிய வேலையா இருக்கட்டும் சின்ன வேலையா இருக்கட்டும், சபையில பெரிய வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் சின்ன வேலையா இருக்கட்டும், அவங்க அப்பாயிண்டட் எல்டரா இருக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூப்பரா இருக்கணும். மூப்பரா இருந்து அந்த வேலை செய்வதற்கான தகுதிகள் இருந்துச்சுன்னா அவர்கள் சபையாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக நியமிக்கப்பட்டவங்களாக இருக்கணும்னு சொல்லி பேசுறாரு. ஓகே, இதை பார்த்ததுக்கு அப்புறம் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்பதான் பிரதர் அடுத்த பாயிண்ட் பேசுறாரு. வித் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் எல்டர். இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லைங்களா, மூப்பருடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்றாரு, we recognize the reasonableness of the scripture declaring that all who attend to. இந்த மீனிங் படி பார்த்தோம்னா வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சொல்றாரு பாருங்க, யாரெல்லாம் all who attend to, யாரெல்லாம் ஆவிக்குரிய ஊழியங்களை, சத்தியத்தின் ஆவிக்குரிய ஊழியங்களை செய்கிறார்களோ, இல்லைங்களா, சத்தியத்தின் ஆவிக்குரிய ஊழியங்களை செய்கிறார்களோ அவர்களை மூப்பர் என்று நாம புரிந்து கொள்ளலாம். வேற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஊழியங்களை செய்கிறவர் மூப்பரா இருக்கணும்னா, குழந்தைகளையோ இளைஞரையோ தேர்ந்தெடுக்க கூடாது. இந்த ஊழியங்கள் செய்யறதுக்கு முன்னாடி தகுதிகள் பார்த்தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனா தகுதிகளுக்கு முன்னாடி முதல்ல அவர் முதல்ல எல்டரா இருக்கணும். வயசுல கிடையாது, எத்தனை வருஷம் ட்ரூத்துக்குள்ள இருக்கிறாரு அதை வச்சு கிடையாது, இல்ல ஒருத்தர் நல்லா சப்ஜெக்ட் பண்றாரா அதை பார்க்க கூடாது. சத்தியத்தின் வளர்ச்சியில, கிறிஸ்டியன் கேரக்டர்ல எவ்வளவு டெவலப் ஆயிருக்கிறாரு, அவங்க மத்தியில இருந்து தகுதிகளின் அடிப்படையில இந்த ஊழியங்கள் செய்வதற்கென்று தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் அங்க பிரதர் அங்க பேசுறத நம்ம கண்டுபிடிக்கிறோம், இல்லைங்களா? அந்த வகையில சில ஊழியங்கள் பத்தி இங்க பேசுறாரு. இதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப விவரமா படிக்க போறோம். ஒரு 5 வகையான ஊழியங்கள் இருக்கு சகோதர சகோதரிகளே, அதுதான் பிரதர் இங்க பேசுறாங்க. சபையில இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஊழியங்கள் மொத்தம் 5 இருக்குது. அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதக ஊழியம். இதெல்லாம் ரொம்ப ப்ராடா படிக்க போறோம், விவரமா படிக்க போறோம் வரக்கூடிய நாட்கள். So அடுத்த பாயிண்ட் சொல்ற, to fill any of these position of service, இந்த 5 ஊழியங்கள்ல ஏதாவது ஒரு ஊழியத்துல ஒரு பிரதரை வந்து அங்க நியமிக்கணும் அப்படின்னா முதல்ல அவர் எல்டரா இருக்கணும்ன்றார். பார்த்தோம் இல்லைங்களா? ப்ராப்பர்லி ஒன் மஸ்ட் பி ரெகக்னைஸ்ட் as an elder in the church. அப்ப தேவனுடைய வேலை, இந்த மாதிரி ஆவிக்குரிய வேலைகளை செய்யணும்னா முதல்ல அவர் எல்டரா இருக்கணும்.
பாருங்க, இப்ப டீக்கன் பத்தி பார்க்கல. டீக்கன் என்பது அடுத்த விஷயம். முதல்ல எல்டர் பத்தி பார்த்துடலாம். சபையில ஆவிக்குரிய ஊழியங்கள், மிக முக்கியமா இந்த 5 ஊழியங்கள் செய்யணும்னா முதல்ல அவர் எல்டரா இருக்கணும். பாருங்க, அப்ப என்ன ஆச்சரியம் பாயிண்ட் தெரியுங்களா? அப்போ நல்லா கவனிக்கணும், எல்டரா இருக்கிறவங்களை தான் அந்த பொறுப்புக்கு நியமிக்கணும். அதுக்கு பேர் தான் சோசன் எல்டர். ஆனா இன்னைக்கு நமக்கு வேதமானவருக்குள்ள எலெக்ஷன் பண்றாங்க பாத்தீங்களா? என்ன பண்றாங்கன்னா, சபையில மூப்பரை ஆக்குறாங்க. மூப்பரை ஆக்குறது என்பது எலெக்ஷன் கிடையாது. மூப்பர்களை நியமிக்கணும், அதுதான் எலெக்ஷன். வேலைக்கு நியமிக்கணும். மூப்பரை ஆக்குற வேலை தான் இன்னைக்கு எலெக்ஷன் எல்லா இடங்களையும் போயிட்டு இருக்குது. மூப்பரை ஆக்க முடியுங்களா? ஒரு பிரதரை மூப்பர் ஆக்க முடியுமா? சபையார் முடியுமா? மூப்பர் ஆகணுமா நம்ம கையில தான் இருக்கும். நான் தான் மூப்பர் ஆகணும், நான் தான் முயற்சி எடுக்கணும். நான் இன்னொருத்தர மூப்பராக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நிறைய எலெக்ஷன் இந்த ஃபார்மேட்ல தான் போயிட்டு இருக்குது. மூப்பராக ஆக்குறாங்க. அப்ப பாருங்க, அடுத்த வருஷம் ஆக்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவர் என்ன ஆயிடுவாரு? மூப்பர் நிலைமையிலிருந்து கீழே வந்துருவார். இது என்ன விஷயம்? போட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ மூப்பரை ஆக்குறது என்பது எலெக்ஷன் கிடையாது. மூப்பர்களை அந்த வேலைக்கு நியமிக்கணும், அதுதான் எலெக்ஷனுடைய பர்பஸ். ஸோ இன்னும் அடுத்த கிளாஸ் படிக்க போறோம். எலெக்ஷனுடைய பர்பஸ், மெயின் பர்பஸ் என்ன பார்க்க போறோம். ஸோ இதான் சொல்றாரு சகோதரிகளே. அந்த வகையில இதான் பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து சொல்றாரு, த மெம்பர்ஸ் ஆஃப் தி பாடி. அந்த மூப்பர் பத்தி சொல்லிட்டு வரும்போது இல்லைங்களா, ரைப்பனஸ் இன் கேரக்டர், குணலட்சணங்கள்ல பழுத்தவங்க, குணலட்சணங்களை முதிர்ச்சி அடைந்தவங்க. குணலட்சணம் மாத்திரம் இல்லைங்க, நாலேஜ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரக்டர் அண்ட் நாலேஜ் ரெண்டுலயும் முதிர்ச்சியானவங்க. அப்புறம் சொல்றாரு, ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட், கனிகள் கொடுக்கறதுலயும் முதிர்ச்சியானவங்க. அவங்க தான் இந்த வேலை செய்வதற்கு தகுதி இருக்குன்ட்டார். would qualify them for such service. அப்போ ஒரு எலெக்ஷன் எக்லீஷியால பண்றோம்னா வேலைகள் முதல்ல புரிஞ்சுக்கணும், என்னென்ன வேலை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, வேலைக்குரிய தகுதிகள் அதையும் பார்க்கணும். ஏன்னா வேலை கொடுக்கிறவங்க சபை, கொடுக்கிறவங்களுக்கு வேலை பத்தி தெரியலனா எப்படி தகுதியை புரிஞ்சுக்க முடியும்? வேலையுடைய தகுதியை புரிஞ்சுக்க முடியும். வேலையும் தெரியல, வேலையுடைய தகுதியும் தெரியல அப்படின்னா எப்படி நம்ம அதுக்குரிய சரியான ஆட்களை நியமிக்க முடியும்? சில நியாயமான கேள்வி தான் நம்ம கேட்கிறோம். திங்க் பண்ணணும். ஏதோ எலெக்ஷன் வருதுன்னா யாரோ ஏ பி அப்படின்னு கை தூக்கிட்டு போயிட்டு இருக்க கூடாது. கை தூக்குறது அது என்ன ஃபேஷனா போயிடுச்சு இன்னைக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி இல்லைங்க. கை தூக்கும், எதுக்கு நான் கை தூக்குறேன்? நிறைய விஷயம் பார்க்க போறோம் வரக்கூடிய நாட்கள். ஸோ அப்போ ஒருத்தர் தேவனுடைய வேலைகள் சபையில ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னா, ஆவிக்குரிய வேலைகளை முதல்ல அவர் இருக்க வேண்டிய தகுதி என்னன்னா, அவர் முதல்ல எல்டரா இருக்கும். எல்டரா இருந்தா தான் இந்த வேலைகளே செய்யணும்ட்ட. ஸோ இதான் கண்டுபிடிக்கிறோம். ஆனா ஏற்கனவே பார்த்தது போல வயசு பார்க்க கூடாது, ஒருத்தர் எத்தனை வருஷம் ட்ரூத்ல இருக்கிறாரு பார்க்க கூடாது சகோதரிகள் இல்லைங்களா? ஸோ அப்ப சொல்றாரு, எல்டர்ஸ் என்ற ஒரு அர்த்தம் என்னன்னா வயசுல முதிர்ந்தவர்கள், சீனியர்ஸ், ரைட் ஒன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் டு த ட்ரூத். ட்ரூத்ல முதிர்ச்சி அடைந்தவங்க. ட்ரூத்துக்குள்ள எத்தனை வருஷம் ஆயிருச்சு அதை பத்தி பேசலைங்க, ட்ரூத்ல முதிர்ச்சி அடைந்தவங்க. அடுத்த பாயிண்ட், ஃபிட்னஸ். ஒரு ஃபிட்னஸ் இருக்கணும். டு கவுன்சில் அண்ட் அட்மானிஷ் த பிரதரன் அலாங் த லைன்ஸ் ஆஃப் தி லார்ட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கரெக்டா எடுத்து பேசக்கூடியவரா இருக்கணும். சொந்த கருத்தோ இல்ல உலகத்தின் அனுபவத்தை வச்சு பேசுறதோ அதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. சத்தியத்தின் படி பேசக்கூடியவராக அங்க இருக்கணும். அவர் தான் எல்டர். இவங்க தான் இந்த வேலைகள் செய்வதற்கு தகுதியானவங்க. முதல் ஸ்டெப்லயே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் தோத்து போயிடுறோம். இப்ப திங்க் பண்ணோம், எங்க எக்லீஷியால இருக்கக்கூடிய எல்டர் முதல்ல அவர் எல்டரா செக் பண்ணோம். நாங்க ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்தோம் இல்லைங்களா ஒரு பிரதரை, அவரு முதல்ல எல்டரா இப்ப நம்ம செக் பண்ணோம். அதுக்கப்புறம் தகுதிகள் இருக்குது, தகுதிகளுக்கு அப்புறம் இன்னும் மிக முக்கியமா வேலைகள் இருக்குது. அதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப எப்படியா ஃபில்ட்ரேஷன் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், ரொம்ப பாலிஷ் ஆகிட்டு இருக்கும் சகோதரிகள். பார்க்க போறோம் அடுத்தடுத்து ரொம்ப பாலிஷ் ஆகிட்டு இருக்கும் பாயிண்ட். கடைசியில் என்ன நிலைமைக்கு வந்துடும் தெரியுங்களா? ஐயோ, நம்ம எலெக்ஷன் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சும்மா ஃபார்மாலிட்டி பண்ணிட்டு இருக்கிறோமா? அப்படித்தான் நமக்கு திங்க் பண்ணும். ஏன்னா ஃபார்மாலிட்டி பண்றதுனால தான் நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் வருது எக்லீஷியாக்குள்ள.
கரெக்டாக பண்ணால் ஏன் வரப்போகுது இல்லைங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். ஒருவேளை யாருமே இல்லைன்னா என்ன பிரதர் பண்ணுறது? எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ சகோதர சகோதரிகளே, நான் நேரம் கருதி இதை அப்படியே நம்ம நிப்பாட்டுறோம். ஸோ இதனுடைய தொடர்ச்சி அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் காத்து வழிநடத்தி கிருபை செய்வாராக. ஆமென்.